அன்பானவர்களே, இந்த வேளையில் நாம் வேத சத்தியத்தில் ஒன்றை நாம் தியானித்து ஜெபித்து வாழ்வில் பெற வேண்டிய ஒரு முக்கியமான விடுதலையை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்படி சொன்னா சரியாகாது, நல்ல சத்தமாய் சொல்லுவோம். இன்னும் சத்தம் போட முடியும் என்றால் இன்னும் சத்தமாய் சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் பாவம். பாவம். அப்போ பாவம் என்று சொன்னா ஐயோ பாவம் அதல்ல, இது பயங்கர பாவம். சின் சின் பாவம் என்கிற ஒன்றை குறித்து சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிற, கஷ்டப்படுத்துகிற, வாழ்க்கையில தீமைகளை உண்டு பண்ணக்கூடிய, கடைசியில மகா கொடிய தண்டனைக்குள் தள்ளக்கூடிய ஒன்றுதான் இந்த பாவம் என்று சொல்லுவது. இந்த பாவத்தை நாம் ஜெயித்தால் வாழ்க்கையிலே அது எல்லா விஷயத்திலும் வெற்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா சத்தம் நல்லா வந்துகிட்டு இருக்கணும், அப்ப சீக்கிரமா பிரசங்கம் முடியும். சரிதானா? ஆமேன் அல்லேலூயா சத்தம் சரியா வரலன்னா இன்னும் டைம் போயிட்டே இருக்கும். எப்படி வசதி? ஆமேன். அப்ப நிறைய நேரம் பேசணும்னு விரும்புறீங்களோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க கையில தான் இருக்கு. பாருங்கள், இந்த பாவம் என்று சொல்லுவது பொதுவாக என்ன விஷயம் என்றால், தேவனின் கற்பனைகள். தேவன் நம்மை படைத்த தேவன் நமக்கு சில கட்டளைகள், கற்பனைகள், சில நீதி நியாயங்கள், சில சட்டத்திட்டங்கள், சில நல்லொழுக்கங்கள், இதையெல்லாம் பைபிள்ல அழகா எழுதி தந்திருக்கிறார். ஆரம்பத்தில் ஆதாம் கிட்ட இருந்து அவர் பேசிக்கொண்டே வந்தார். பிறகு மோசே மூலம் ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பித்தார். அப்புறம் இப்ப அழகான பைபிள் நம்ம கையில தந்திருக்கிறார். இதிலே அவருடைய கட்டளைகள், நியமங்கள், நியாயங்கள், ஒழுக்கங்கள், சட்டத்திட்டங்கள் எல்லாமே எழுதி தந்திருக்கிறார். இதுக்கு கீழ்ப்படியாம காட்டுறது, இதை மீறி நடக்கிறது, அது பாவம். சரியா? அப்ப அந்த பாவம் தான் நம்ம வாழ்க்கையில நிறைய தீமைகளை செய்து கொண்டே இருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, நமக்கும் நம்மை படைத்த தேவனுக்கும் ஒரு உறவு இருக்கணும். உறவு இருக்கணும். அந்த உறவு இல்லாம போகிறதும் பாவம். அந்த உறவு இல்லாம போச்சுன்னா அத்தனை பாவமும் உள்ள குடியேறிடும். அந்த உறவு இழப்பதே ஒரு பாவம் தான். அது ஒன்று. இன்னொன்று சொல்ல போனா, இந்த பாவத்தினுடைய அந்த மூல பாஷையின் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை வைத்து சொல்லுவார்கள், மிஸ்ஸிங் த மார்க், குறி தவறுதல். என்ன குறி? தேவன் நியமித்த ஒரு குறி இருக்கிறது. இதுதான் நீதி, இதை இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படியெல்லாம் அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறி வைத்திருக்கிறார். அதை தவறக்கூடாது. அதை தவறுறது எல்லாமே பாவம். அப்படி அந்த மூல பாஷையின் அர்த்தத்திலே சொல்லுகிறார்கள். சரி, இப்போ நான் கொஞ்சம் சின்ன தலைப்புகளாக இந்த பாவத்தை பற்றி ஒரு சரியா நம்ம உள்ளத்துல ஒரு புரிதல் உண்டாகணும். அப்புறம் இந்த பாவம் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதிலிருந்து இயேசுவிடத்திலிருந்து இன்னைக்கு ஒரு விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் விஷயம். இப்போ முதலாவது, த ஆரிஜின் ஆஃப் சின், பாவத்தின் தோற்றம். பாவத்தின் தோற்றம், அதை குறித்து முதலாவது நாம பார்க்க போறோம். இது பாவம் சொல்றோமே, இப்போ ஒரு ஐடியா வந்துட்டுல பாவம்னா என்ன அப்படின்னு. இந்த பாவம் எப்போ ஆரம்பிச்சு, எப்பதான் இது ஆரம்பிச்சு, யார் மூலம் தான் இது ஆரம்பிச்சது? தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமா செயல்பட தொடங்கினது யாரு? இந்த மாதிரி தேவனை விட்டு பிரிந்து செயல்பட்டது யாரு? அப்படி உள்ள இதுல ஃபர்ஸ்ட் அதையும் கூட நான் ஒரு ரெண்டா சொல்ல விரும்புறேன். பாவத்தின் ஆரிஜின், அதனுடைய ஆரம்பம் அல்லது தோற்றம் குறித்து. அதில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு மனசுல இருக்கும்படி சொல்றேன். சின் இஸ் நாட் எட்டர்னல். பாவம் நித்தியமானது கிடையாது. பாவத்துக்கு ஒரு துவக்கம் இருக்குன்னாலே நமக்கு தெரியுது, அது எப்பவும் இருக்கக்கூடிய நித்தியமான விஷயம் இல்லை. இந்த பாவத்துக்கு ஒரு தொடக்கம் இருந்தது, அதுலேருந்து இப்போ அது தொடர்ந்துக்கிட்டே வருது. ஆனால் இனி இந்த பாவத்துக்கு மொத்தம் ஒரு முடிவு இருக்கிறது. அதுவும் இந்த பைபிள் நமக்கு சொல்லுது.
அப்போ இந்த பாவத்துக்கு ஒரு ஒரு பாவம் தொடங்கி இப்போ கிரியை செய்துட்டே இருக்கு. ஒரு நாள் அதுக்கு முழுதும் முடிவு கட்டப்படும். இதுதான் இந்த பாவம். ஸோ பாவம் நித்தியமானது அல்ல. இப்போ இதுல இந்த ஆர்ஜின் தொடக்கத்தில் 2 இதை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று பரலோகத்தில் இந்த பாவம் ஆரம்பித்தது. 2வது பூலோகத்தில் இந்த பாவம் எப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு. அப்போ பாவத்துக்கு ஒரு சரித்திரமே இருக்கு. ஃபர்ஸ்ட் அது எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா பரலோகத்திலே ஸ்டார்ட் ஆயிருக்கு. தேவன் வாசம் பண்ணுகிற பரலோகத்திலே இந்த பாவம் தொடங்கி இருக்கு. அடுத்தது இந்த பூமியில மனுஷனிடத்திலும் இந்த பாவம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் செயல்படுது. சரி, இப்போ இந்த பரலோகத்தில் இந்த பாவம் தொடங்கினதை பற்றி முக்கியமாய் 2 வேத பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 28வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. வித்தியாசமான தீர்க்க தரிசன மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளங்க பண்ணுகிறார். இப்போ எசேக்கியேலை நீங்க பார்த்தீங்கன்னா, நான் அதில் தேவைக்கு மட்டும் சில வசனங்களை வாசிப்பேன். எசேக்கியேல்ல 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது உரைக்கிறது என்னவென்றால், அப்படி ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கு? தீருவின் ராஜா. தீரு என்பது ஒரு பட்டணம், ஒரு நாடு. அதுல ஒரு ராஜா இருக்கிறான், கிங் ஆஃப் டயர். அவனுக்கு சொல்லப்பட்டது. ஆனா அது ஒரு மனுஷன், ஒரு ராஜா. அவனுக்கு சொல்லும் போதே அது ஞானார்த்தமாக தீர்க்க தரிசனமாக இன்னொரு ஆளையும் குறிக்கிறது. பரலோகத்தில் இருந்த ஒரு ஆளையும் குறிக்கிறது. அதான் விஷயம். இப்போ அடுத்து கவனிப்போம். அவனை பற்றி என்ன சொல்லுது? நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். இப்ப பாருங்க, யாருன்னு புரியுது நமக்கு. இது வெறும் மனுஷன் அல்ல, இது யாராம்? கேரூப், கேரூபீன், தூதர்களில் ஒருவன் கேரூப். நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். கேரூப், நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேரூபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். இப்போ இதை நீங்க கவனித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு வெறும் பூமிக்குரிய தீரு ராஜாவை பற்றி மட்டும் இது சொல்லல, பரலோகத்திலே இருந்த ஒரு கேரூபை குறித்து சொல்லி இருக்கு. ஆண்டவருக்கு நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க, விதவிதமான தூதர்கள் கூட்டம், பெரிய கூட்டமா இருக்கு. அதுல பல வரிசைகள் பைபிள்ல சொல்லி இருக்கு. அதுல ஒன்று சேராபீன்கள், சேராபீம்ஸ் அப்படின்னு ஒரு கூட்டம் தூதர்கள் இருக்காங்க. அக்கினிமயமானவர்கள், தேவனுடைய சமூகத்தில் கூட நிற்கிறவர்கள், அவரை ஆராதித்து கொண்டே இருக்கிறவர்கள். அடுத்தது இன்னொரு கூட்டம் தான் கேரூபீன்கள், கேரூப்ஸ். இவங்களை பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் முழுசும் இந்த கேரூபீன்களை பற்றி படிச்சு பார்த்தீங்கன்னா முக்கியமான பெரிய பொறுப்புகள் வகிக்கிறவர்கள், பெரிய பெரிய பொறுப்புகள்.
இவங்க தான் வகிப்பாங்க. அகிலாண்டம் முழுவதும் தேவன் ஆளுகை செய்வதற்கு பூமி மட்டும் இல்லை, எத்தனையோ கிரகங்கள், சூரிய குடும்பங்கள், நட்சத்திர குடும்பங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் அதுக்குள்ள பெரிய பெரிய பொறுப்புகள் வைக்கிறவள் தான் இந்த கேருபீன். அதுல ஒருவன் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த கேருபீன். சரியா? இந்த கேருபீனை பார்த்து சொல்ல, நீ பாவம் செய்தாய். நீ ரொம்ப விசேஷமானவனா அவனை வச்சிருந்தேன். உன்னை ஏதேனிலே இருந்தா. எந்த ஏதேன்? இந்த ஏதேனிலும் அவன் இருந்தான், பூமியில் உள்ள ஏதேனிலும் அவன் வந்தான். வந்து அது அடுத்தது பார்ப்போம். ஆனா அவன் விழுறதுக்கு முன்னாடி காட்ஸ் பாரடைஸ், அந்த மகிமையான ஏதேனிலே அவன் இருந்தான். ஒருவேளை அதுக்கு அவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்ததோ தெரியல. ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமானவனா. அவன் அப்படியே எழும்புனான்னா, செட்டைகள் அடிச்சு எழும்புனான்னா அதுலேயே மியூசிக் வருமா. அதான் உனக்கு நாகசுரம் அது இதெல்லாம் உனக்கு இன்பில்ட்டா இருந்து உனக்குள்ள. அப்படி ஆண்டவர் அவனை பல பொறுப்புகளுக்கு ஏற்றவனா அவனை படைச்சிருக்கிறார். ரொம்ப விசேஷமானவனாக இருந்தவன். அவனுக்கு ஒவ்வொரு பொதுவாக கேருபீன்களோடு பெரிய கூட்டம் தூதர்கள் இருப்பார்கள் அந்த பணிவிடைகளை செய்வதற்கு. அப்போ இவன் கூடயும் ஒரு கூட்டம் நிச்சயமா இருந்திருக்கிறது. இப்படி ஒரு பெரிய ஒரு கேருப், அவனை பற்றி அவனுடைய அழகு எல்லாம் வர்ணித்திருக்கிறது. அடுத்தது பாருங்க, இந்த ஏசாயாவில் பார்ப்போம். ஏசாயா 14:12 அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. இவனை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அங்க என்ன சொல்லியிருக்கு? இவன் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி, பிரைட் மார்னிங் ஸ்டார், லூசிஃபர். லூசிஃபர் இவனுடைய ஒரு சரியான பெயர் வந்து லூசிஃபர். இவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரைட் ஸ்டார், அப்படி ஆண்டவர் அவனை வச்சிருந்தார். இப்ப தெளிவா சொல்ல அவனை பற்றியே சொல்றார், நீ வானத்திலிருந்து விழுந்தாய். இப்போ இவனுடைய குற்றத்தை பாருங்க, விளக்கி சொல்றாரு. அங்க எசேக்கியேல நீ பாவம் செய்தாய், உனக்கு மனமேட்டிமை வந்துட்டு, உன் அழகு மினுக்குனால நீ பெருமைப்பட்டாயின்னு சொல்லியிருந்து. இங்க சொல்லியிருக்கு 13 அவன் என்ன பாவம் செய்தான்? முதல்ல, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இவனுடைய பாவத்தை அவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணி இருக்கு. ஃபர்ஸ்ட் பாவம், இந்த தேவனால் படைக்கப்பட்ட ஒரு பணிவிடை ஆவியாகிய ஒரு தூதன், அவன் நான் உன்னதமான தேவனுக்கு ஒப்பா இருப்பேன், நானும் போய் அந்த வடபுறத்து அந்த சிங்காசனத்தில் நான் உட்கார போறேன், அந்த ஆராதனை கூடத்தில் உட்கார போறேன். அப்படி அவன் பாருங்க, பெருமை, மனமேட்டிமை. ஆண்டவர் அவனை படைச்சிருக்கிறார். அதுவும் பாருங்க, மனுஷனை போல அல்ல. மனுஷன் வந்து விசேஷமாய் படைக்கப்பட்டவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம தான் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பிலே விசேஷம். என்ன தெரியுமா? நாம வந்து அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இந்த மிருகங்களோ பறவைகளோ வேற எந்த விஷயமோ, இந்த தூதர்களோ தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள் கிடையாது. நம்ம தான் விசேஷம். ஆனா இவன் பாருங்க, இவனுக்கு வந்த பெருமை, தேவனை போல அவன், அவருக்கு ஒப்பா நானும் இருக்கணும். இதுதான் இந்த பொல்லாதவனுக்கு வந்த பயங்கரமான பெருமை, மனமேட்டிமை. இதுதான் ஃபர்ஸ்ட் பாவம். அது எங்க உருவாகுது? பரலோகத்திலே அந்த தூதனுக்குள்ள உருவாகுது. அப்புறம் 15 சொல்லியிருக்கு, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். சரி, இப்போ இந்த கேருபீன் ஆகிய லூசிஃபர், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி, மிக மிக சிறப்பு அம்சம் நிறைந்த ஒரு தூதர்களில் ஒரு தலைவன். இவன் வந்து ஃபர்ஸ்ட் அவனுக்குள்ளதான் அந்த பாவம் என்கிறதே வருது. இந்த பாவம் வந்த உடனே இவனோடு கூட ஒரு குரூப், ஒரு பெரிய கூட்டம் தூதர்கள் சேர்ந்து அவனோடு நின்றாங்க. அந்த ஆராய்ச்சி இதுகளெல்லாம், அந்த வேத ஆராய்ச்சிகளெல்லாம் எழுதி வைக்கும்போது இட் வாஸ் அ ரிபல்லியன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஒரு கலவரம், தேவனுக்கு எதிராக ஒரு கலகம் செய்தான் பரலோகத்திலே. இந்த பெரிய மகத்துவம் உள்ள தேவனுக்கு எதிராக நான் அந்த சீட்டை பிடிக்கணும்னு உள்ள மாதிரி, நானும் அந்த சிங்காசனத்தில் உட்காருவேன், நான் உன்னதமானவருக்கு ஒப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவனை அடித்து, கர்த்தர் அந்த கூட்டத்தை அடித்து கீழே என்ன செய்தார்?
தள்ளினார். சரியா? இப்போ அந்த கூட்டங்கள் மெயினா இந்த வானமண்டலங்கள்ல தான் நிக்குது, இங்க தான் இருக்குது. பூமியிலே கிரியை செய்து கொண்டே இருக்கிறது, எங்கேயும் கிரியை செய்யும். அது இந்த வானமண்டலங்கள்ல தான் அது அடித்து கீழே தள்ளப்பட்டிருக்கிறது. இதுதான் இப்பொழுது பிசாசு கூட்டம். அன்றைக்கு லூசிஃபர், இன்றைக்கு டபுள் பிசாசு, அந்த பிசாசுன் கூட்டங்கள். இதுல ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவனுக்கு என்ன வேணும்னு அவன் பெருமைப்பட்டான், நான் தேவனை போல ஆகணும், அவரை போல உட்காரணும், அந்த எல்லாரும் என்னையும் ஆராதிக்கணும், அதான் வடபுறத்தில் உள்ள அந்த ஆராதனை கூடாரத்தில் உட்காரணும்னு நினைச்சான். அப்ப எல்லாரும் என்னை ஆராதிக்கணும். இவனை எதுக்கு படைச்சாரு? தேவனை ஆராதிப்பதற்கு. அதுக்கு தான் அந்த இசைக்கருவியெல்லாம் அவனுக்கு வச்சு அவனை அப்படியே சிறப்பா உண்டு பண்ணார். இப்ப அவனுக்கு வந்த ஆசை என்ன, பெருமை என்ன, என்ன எல்லாரும் ஆராதிக்கணும். இப்ப நல்லா கவனிங்க, இன்னைக்கு அதே பிசாசின் ஆவிகள் பல பல பெயரை சொல்லி பல பல வடிவங்கள்ல படமோ சிலையோ என்னதோ ஒன்ன செய்து அதுகளுக்கு ஆராதனை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, வாங்கிக்கிட்டே இருக்குது. புரியுதா நான் சொல்ற விஷயம்? புரிஞ்சவங்க மட்டும் கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய தேவன் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஆராதிக்கப்படுகிறார்கள், நிறைய பொருட்கள் எல்லாமே ஆராதிக்கப்படுது. அதுக்கு காரணமே இந்த ஆளு தான். அவன் அங்க நிறைவேறாத ஆசையை இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்போ மக்களை ஏமாற்றி வஞ்சித்து ஏதோ ஒரு பேரை சொல்லி அங்க போய் ஒரு ஆராதனை. இந்த ஆராதனை யாருக்கு போகும்? இவனுக்கு போகும். நாம் சத்தியத்தின்படி ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற இந்த ஆராதனை தேவனிடத்தில் போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸோ இப்படித்தான் பாவம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், பாவத்தினுடைய ஆரிஜின் இதுதான். இப்ப நல்லா கவனிங்க, இவன் இத பாவத்தை அங்க செஞ்சுட்டு கீழே தள்ளப்பட்டு இப்ப இங்க கிடைக்கிற இடத்துல எல்லாம் அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இவனுக்கு ஒரு எரிச்சல், தேவனுக்கு விரோதமா கிரியை செய்யணும், தேவனுக்கு விரோதமா கிரியை செய்யணும், அப்படி ஒரு கிரியை செஞ்சுட்டே இருக்கிறான். தேவன் எதை செய்தாலும் அதுக்கு விரோதமா செய்வான். ஒரு எதிர்கட்சி மாதிரி அவன் பயங்கரமா செயல்படுகிறான். கர்த்தரும் இவனை அழிச்சு போடுறது அவருக்கு உடனே முடியும், ஒரு நிமிஷத்துல அழிச்சு போட்டுருவாரு. ஆனா அப்படி செய்யல, இவனை கொஞ்ச காலத்துக்கு வச்சிருக்கிறார். அவனுக்கு இனி என்னென்ன செய்ய போறேன்னு உள்ளதையும் வெளிப்படுத்தின விசேஷத்துல நமக்கு எழுதியே தந்திருக்கார். அவனுக்கும் தெரியும், அவன் நம்மளை விட நல்லா பைபிள் படிக்கிறவன், எல்லா விஷயமும் நல்லா தெரிஞ்சுக்கிடுவான். அப்போ அவனுக்கும் தெரியும் அவனுக்கு இனி என்னென்ன நடக்க போகுது, கடைசியில் அக்கினி கடல்ல போட போறாரு, எல்லாமே இங்க எழுதியிருக்கு, அவனுக்கு தெரியும். ஆனாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட நாள் வரைக்கும் இந்த தேவனுக்கு விரோதமா என்ன செய்யலாம், யார் யாரை இந்த தேவனுக்கு விரோதமா கிளப்பி விடலாம், யார் யாரை இந்த தேவனை விட்டு பிரிக்கலாம், நாம் போற அக்கினி கடல்ல எவ்வளவு மனுஷ கூட்டத்தை கொண்டு சேர்த்துடலாம், இதுதான் அவனுடைய மகா கொடிய எரிச்சல், வைராக்கியம். அத்தனை பேரும் சேர்த்து இழுத்துட்டு போகணும்னு நினைக்கிறான். புரியுதா? இதுதான். இதுக்காக இவன் என்ன பண்றான்னா, அவனுக்குள் உண்டான பாவம் அவனுக்கு தெரியும், பாவம் செய்தா தேவன் அடிப்பார், தேவன் கடைசியில் பயங்கரமா தண்டிப்பார். ஸோ எல்லாரையும் பாவம் செய்ய வைக்கணும், அது அவனுக்கு டெக்னிக். நம்ம எல்லாருக்குள்ளேயும் பாவத்தை ஊட்டி பாவம் செய்ய வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய கோபத்துக்கு ஆளாயிருவாங்க, அட்டி வாங்கிடுவான், கடைசியில அக்கினி கடல் என்கிற நரகத்துக்கு போயிடுவான். இதுதான் அவனுடைய வேலை. சரி, இப்போ செகண்ட், பூலோகத்தில் எப்போ பாவத்தின் ஆரம்பம், அது ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்ச சரித்திரம் தான், நல்ல சிம்பிளா சொல்லிடுறேன். அதுல 1ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. இப்போ நான் முதல்ல சொன்னதோட லிங்க் பண்ணி கொண்டு வாங்க. இந்த நபர் இவன் இருந்து கொண்டே இருக்கிறான். அப்போ கர்த்தர் திடீர்னு என்ன பண்றாரு, பூமிக்கு வருகிறார். பூமியின் மண்ணை கையில் எடுத்து ஒரு மனுஷனை தமது சாயலாக உண்டு பண்ணுகிறார். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் இவன். கூட்டங்கள் இதெல்லாம் கவனிக்குது, என்னமோ நடக்குது, தேவன் என்னமோ செய்யறாரு பார்க்குறான். நம்மளை விட விசேஷமா ஒரு பார்ட்டியை உருவாக்குறாரு, அவர் சாயல்லே உருவாக்குறாரு, அவனை பற்றி ரொம்ப மேன்மையா சொல்றாரு, பூமியை எல்லாம் ஆண்டுகோள்னு வேற கண்ட்ரோல் அவங்க கையில் கொடுத்தாரு.
அப்போ இதெல்லாம் இவனுக்கு பாதிப்பா மாறுது. இப்போ இவன் எல்லாம் ஆண்டு கொண்டு இருந்தான், எல்லாம் பாதிப்பா மாறுது, பார்த்துட்டே இருக்கிறான். அடுத்து அவனுக்கு ஒரு ஏவாளை கொடுக்குறாரு. 2 பேர் சேர்ந்து சந்தோஷமா அந்த தோட்டத்தில் வாழ்றாங்க. அந்த தோட்டம் செழிப்பா இருக்குது, நோ பொல்யூஷன், எந்த தீமை கிடையாது. அப்படிப்பட்ட அழகான ஒரு ஏதேன் தோட்டம். கனி வர்க்கங்கள், பழங்கள் தான் எங்கே போனாலும். அதில் வேற ஜீவ விருட்ச கனின்னு ஒன்று இருக்குது. அதை சாப்பிட்டா சாவே வராது, வியாதியே வராது. அப்படி ஒன்றும் இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு மனுஷன் சந்தோஷமா இருக்கான். இவன் மெதுவா சர்ப்பத்தை, பாம்பை பயன்படுத்தி அங்கே வந்து இந்த சாத்தான் வந்து அவன் ஆவியா இருக்கிறான், அவனுக்கு சரீரம் கிடையாது. ஆனால் அவன் என்ன செய்வான்னா ஏதாவது ஒரு மீடியம் வழியாக தான் கிரியை செய்வான். அப்போ ஒன்றில் ஏதாவது ஒரு மனுஷனை பிடிக்கிறான். இப்போ எல்லாம் மனுஷனை பிடிச்சி அந்த ஆளுக்குள்ள இருந்து பேசுறான். அவங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, பிசாசு பிடிச்ச ஆள் அப்படி சொல்லுவோம். அதான் பொசஷன், ஆட்கொள்றது. அந்த நபரை ஆட்கொண்டுகிட்டு அவங்க வார்த்தை இவன் யூஸ் பண்ணுவான், அவங்க கையை இவன் யூஸ் பண்ணி தீமை செய்வான், அவங்க காலை யூஸ் பண்ணி ஓட வைப்பான். இதெல்லாம் செய்யறது யாரு? இந்த அவங்களை ஆட்கொண்டு இருக்கிற அந்த பிசாசுகள். இந்த லூசிபர் தான் வந்து செய்வான் கிடையாது, அவனுக்கு கீழே நிறைய இருக்குல்ல, பயன்படுத்தி செய்வான். அப்ப இந்த மாதிரி இவன் அன்னைக்கு சர்ப்பத்தை பயன்படுத்துறான். ஒரு சர்ப்பத்தின் வழியா வந்து பேசுறான். பேச என்ன சொல்றான்? அப்படியே தூண்டி விடுறான். ஆண்டவர் உங்களுக்கு இந்த தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டான்னு சொன்னாரா? அப்படி ஸ்டார்ட் பண்றான். ரொம்ப தந்திரம். இவ உடனே ஏவாள் என்ன பண்ணா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் அந்த விளக்கம் இப்போ நமக்கு வேண்டாம். அப்போ கடைசியில் நடந்தது என்ன? 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இப்ப தேவன் இந்த தோட்டத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். எப்பா, நீ இதுல இருக்கிற எல்லா விருட்சத்தின் பழத்தையும் சாப்பிடலாம், அந்த ஜீவ விருட்ச கனின்னு இருக்கு, அதையும் நல்லா சாப்பிடு, சாப்பிட்டு நீ சாகாம இரு. ஆனா இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரம்னு ஒரு விருட்சத்தை வச்சிருக்கேன், அது கனியை மட்டும் சாப்பிடாத. இதெல்லாம் தேவனுடைய பெரிய ஞானம், பெரிய திட்டம். இவனுக்கு எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன், பூமியையே இவன் கையில கொடுத்துருக்கேன், இவனை என் சாயல்ல படைச்சிருக்கேன், இவன் எனக்கு கீழ்ப்படுகிறானா இல்லையா என்று பார்ப்பதற்கு தான் அந்த ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. மற்றபடி எல்லாம் என்ஜாய் பண்ணிக்க, உனக்கு தான் எல்லாம் அவங்க 2 பேருக்கு தான். அப்படி கொடுத்தார். அதுல கரெக்டா அந்த பிசாசு பார்த்தீங்களா வந்து என்ன பண்ணிட்டான்? அவளுக்கிட்ட அந்த அந்த பாவம் என்கிற விஷத்தை ஊட்டிட்டான். அவளை அப்படியே கிளப்பி விட்டுட்டான். அதுவும் நீங்க கொஞ்சம் கூர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், நீங்க இந்த பழத்தை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள். இந்த வார்த்தையை கவனிங்க. இவனும் தேவனாக மாறணும்னு சொல்லித்தான் அங்க அந்த பெருமை வந்துதான், அந்த பாவத்தினால தான் அவன் விழுந்து கிடக்கிறான். இப்ப அதே சேம் பாவத்தை யாருக்குள்ள மூட்டி விடுறான்? மனுஷனுக்குள்ள. பாரு, நீ இதை சாப்பிட்டா நீ வந்து தேவனை போல மாறிடலாம், அதனாலதான் அவர் அதை தடை பண்ணி வச்சிருக்கார். இவளுக்கு புத்தி இல்லாம போச்சு. ஐயே, அவர் தான் எங்களையே படைச்சார், அவரை போல நாங்க என்னத்துக்கு மாறணும்? அவரை ஆராய்ச்சி அவர் பாதத்தில் இருந்து நாங்க தாழ்மையோட அவருக்கு ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வோம். அந்த சிந்தனை போயிட்டு அவளுக்கும் அப்படி ஒரு தூண்டுதல் வந்துருச்சு. சாப்பிட்டு பார்த்தா என்ன, சாப்பிட்டு பார்த்தா என்ன, எத்தனையோ முறை அந்த பக்கம் போயிருப்பா, அந்த பழத்தை பார்த்துருப்பா. ஆனா இவன் தூண்டி விட்ட பிறகு அவளுக்கு அங்க போயிட்டு இன்பமா இருக்கு, பார்க்க நல்லா அழகா இருக்கு, இது சாப்பிட்டா நல்ல ருசியா இருக்கும், அப்படி இப்படின்னு இதான் இந்த தூண்டுதல். இப்படி மனுஷனும் பாவம் செய்தான். ஏவாள் பறித்து புசித்தா, ஆதாமு கொடுத்தா, அவனும் பறிச்சு புசிச்சா, அவனும் வாங்கி புசித்தாச்சு. 2 பேரும் சேர்ந்து மீறுதலாகிய பாவம் செய்தார்கள். கர்த்தர் தொடாதேன்னு சொன்னதை அல்லது புசிக்காதேன்னு சொன்னதை புசிச்சாங்க, மீறி போயிட்டா. கர்த்தருடைய கட்டளைக்கு மீறி பாவம். பாவம் அதுக்குள்ள இந்த பெருமையின் ஆசை எல்லாம் அடங்கி இருக்குது. அப்போ பூமிக்குள்ள இப்ப பாவம் வந்துருச்சு, மனுஷனுக்குள்ள பாவம் வந்துருச்சு. பாவத்தின் பிறப்பிடம் அதுதான் நம்ம பார்க்கிறோம். பரலோகத்திலே லூசிபர் மூலமாக வந்தது. இந்த பூ உலகிலே அவனுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால, தூண்டுதலினாலே இந்த ஏவாள் மற்றும் ஆதாமுக்குள் வந்துவிட்டது. இப்படி பாவம் பூமியிலே தோன்றினது.
ஸோ இதுதான் என்னுடைய முதல் விஷயம். அப்போ இந்த சின் என்பது அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் இருக்கு. அந்த ஸ்டார்டிங் முதல்ல பரலோகத்தில் அந்த லூசிபர் மூலமாக, பூலோகத்திலே இந்த ஏவாள் ஆதாம் மூலமாக. சரி, இப்போ ரெண்டாவது தலைப்புக்குள் நாம் போகலாம். அன்பான பிள்ளைகளே, நீங்கள் இதெல்லாம் நல்லா பதிச்சுக்கணும். ஒரு பேக்ரவுண்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுன்னா இந்த சாத்தான் பிசாசினுடைய வஞ்சகத்துக்குள்ளே நம்ம சிக்க மாட்டோம். நம்ம தெளிவாக இருந்து தப்பிக்கொள்ளுவோம். சரியா? ரெண்டாவது, த ஸ்ப்ரெட் ஆஃப் சின், பாவத்தின் பரவுதல். முதல்ல பாவத்தின் தோற்றத்தை பார்த்தோம், ஆரிஜின் ஆஃப் சின். ரெண்டாவது பாவத்தினுடைய பரவுதல். இந்த பாவம் என்ன தெரியுமா? சின் இஸ் கண்டேஜியஸ். சின் இஸ் கண்டேஜியஸ். இந்த தொற்று நோய் மாதிரி. இந்த தொற்று நோய், மற்ற நோய்கள் வந்தால் ஒரு ஆளுக்கு வந்துட்டு போயிடும். தொற்று நோய்னா ஒரு ஆளுக்கு வந்தால் அதுலேருந்து பரவிட்டே இருக்கும். கொரோனா பரவிட்டே இருக்கும். அதுதான் பயங்கரமான ஒரு நோய், கண்டேஜியஸ் டிசீஸ். அதே மாதிரி தான் பாவம், சின் இஸ் ஆல்வேஸ் கண்டேஜியஸ். இப்போ இதில் இவன் என்ன பண்ணுறான்? இந்த பாவத்தை மனுஷனுக்குள்ள கொண்டு வச்சுட்டான். நான் சொன்னேன்ல, ஏவாளுக்குள்ள முதல்ல கொண்டு அழகாக ஊட்டிட்டான். இப்போ இந்த பாவம் பொதுவாக எப்படி பரவுகிறது என்றால் ரெண்டு முக்கிய விஷயங்கள் அறிவாளிகள் சொல்லுவார்கள். ஒன்று ஜென்ம பாவம் அப்படி சொல்லுவாங்க, ஜென்ம பாவம். இன்னொன்று கரும பாவம். அது அர்த்தம் என்னன்னா, ஜென்ம பாவம் அப்படி சொல்றது தலைமுறையா ஜென்மம் என்று சொல்லுது இல்லையா? அந்த தலைமுறையா நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பாவம். கருமம்னா கிரியை செய்வது, நாம செய்கிற பாவம். இப்போ சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிடணும்னா, முதல்ல நாம பிறந்து இந்த உலகத்தில் ஒரு மனுஷனா வளர்ந்து வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல ஒரு பாவம் இருக்கு. எந்த பாவம்? அன்னைக்கு ஆதாம் ஏவாள் மேல உள்ள வந்த பாவம். அது தலைமுறையா வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த ஒரு ஜென்ம பாவம் நமக்கு ஒரு சுதந்திரிக்கிறது போல, அப்பா சொத்த பிள்ளை சுதந்திரிக்கிறது மாதிரி இந்த பாவம் என்கிறது மனுஷன் சுதந்திரிச்சுட்டே தான் இருக்கிறான். அது யாரா இருந்தாலும், எல்லா மனுஷனுக்கும். அதை பாவம்னு சொல்றதை விட பாவத்தின் சுபாவம் என்று சொல்லலாம். என்ன சொல்றது, ஒரு சின்ஃபுல் நேச்சர், அந்த பாவம் செய்கின்ற ஒரு சுபாவம். அதை மனுஷன் பிறவியிலே பெற்றுக்கொண்டு வருகிறான். அடுத்தது, எந்த மனுஷனும் தானா நிறைய பாவம் செஞ்சுட்டே தான் இருக்கிறான். வாயினால பாவம், கையினால பாவம், கண்ணினால பாவம், காலுனால பாவம், இருதயத்து சிந்தனைகளில பாவம், ஏகப்பட்ட பாவம் ஒவ்வொருத்தரும் செய்துட்டே தான் இருக்காங்க. நான் ஒரு பாவமே செய்யலைன்னு ஒருத்தராலும் சொல்ல முடியாது. 1 யோவான்ல எழுதியிருக்கு, நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே, வசனம் தெரியுமா, நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். அப்ப நமக்கு பாவம் இல்லை, நான் ஒரு பாவம் செய்யாத ஆளு நம்ம சொன்னா நம்மளை நம்ம ஏமாத்திக்கிறோம் என்று அர்த்தம். சரி, இப்போ இந்த ஜென்மமா பரவி வருதே சொல்றேனே, இதுக்கு ஒரு 1-2 வசனம் சொல்றேன். தாவீது அழகா சொல்லுவார். அவர் ஒரு நாள் பாவத்தில் விழுந்துட்டார். அவர் ஒரு விபச்சார பாவத்தில் திடீர்னு விழுந்துட்டாரு. அது சம்பவம் உங்களுக்கு தெரியும், பத்சேபாள் விஷயத்தில். அப்போ அவர் அதுல கண்ணீரோடு பாடி மனம் திரும்புகிற ஒரு சங்கீதம் தான் 51ஆம் சங்கீதம். பொதுவா யாராவது பாவத்தில் விழுந்துட்டாங்கன்னா அவங்க திரும்ப மன்றாடி ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு பெற்று எழும்புறதுக்கு பெஸ்ட் ஒரு வாசிக்க வேண்டிய சங்கீதம் இந்த சங்கீதம் 51. அதுல 5ஆம் வசனம் பாருங்க. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அப்ப என்னுடைய பர்த்லேயே எனக்கு பாவம் இருக்கப்பா என்று தாவீது சொல்றார். அப்பா, நான் இப்ப பாவம் செஞ்சிட்டேன், பயங்கரமான ஒரு பாவத்தை நான் இப்ப செஞ்சிட்டேன். ஆனா செஞ்ச பாவம் மட்டும் கிடையாது, எனக்கு பிறவிலிருந்தே என் மேல என்ன இருக்குது, பாவம் இருக்குதுன்னு சொல்றாரு. இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்றார். அப்போ நம்மளும் இதே கேஸ் தான் எல்லாரும். புரியுதா? இதுல இயேசு கிறிஸ்து மட்டும்தான் விதிவிலக்கு. அது நான் அப்புறம் சொல்லுவேன். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் விதிவிலக்கு. ஏன்னா அவர் நம்மள மாதிரி ஒரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்து உருவானவர் அல்ல. அவர் ஆதி முதலே வார்த்தையாக இருக்கிறவர். அவர் இந்த பூமியில மனுஷகுமாரனாக வந்தார். அதுதான்
அதுக்காக ஒரு கன்னிமரியாளுடைய வயிற்றில் அவர் உருவாக்கப்பட்டார். மற்றபடி நம்ம பிறப்பை அவருடைய பிறப்பையும் ஒப்பிட்டு வைக்க முடியாது, ஒன்று போல நினைக்க கூடாது. ஸோ அவர் ஒருத்தர் தான் இந்த பாவத்துக்கு உட்படாதவராக பிறந்தார், மற்ற எல்லாருக்கும் பாவம். அடுத்தது ரோமர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 17, 18, 19 வசனங்கள், முழு வசனம் வாசிக்கல, பாயிண்டை மட்டும் சொல்றேன். அந்த 5:17 சொல்லியிருக்கு, ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டு இருக்க. இந்த ஆதாம் என்கிற ஒருவனுடைய மீறுதலின் பாவம் ஆதியாமத்தில் நடந்ததை ரோமர்ல எடுத்து சொல்றார். அந்த ஒருவனுடைய பாவத்தினாலே எல்லாருக்கும் மரணம் வந்து போச்சு. இப்போ மரணம் என்பது என்னது? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை, த மேக்சிமம் தண்டனை வந்து மரணம். அப்போ அதை தான் சொல்றாரு, எல்லாருக்கும் மரணம் வந்துருச்சு. ஏன் வந்தது? அவன் செய்த பாவம், நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் செய்த பாவம், ஒருவனுடைய மீறுதல். அடுத்து பாருங்க 18ஆம் வசனத்துல, ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, அந்த ஒருவனுக்கு செய்த பாவத்துல முழு மனுக்குலத்துக்கு என்ன உண்டாயிற்று? ஒரு ஆக்கினை தீர்ப்பு. ஆக்கினை தீர்ப்புன்னா ஒரு எட்டர்னல் டேம்னேஷன், அது ஒரு பயங்கரமான தேவனுடைய தண்டனை. அது அவன் சந்ததி முழுசுக்கும் தலைக்கு மேல வந்துருச்சு என்று இங்க சொல்லி இருக்கிறது. இனி 19ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, அந்த ஆதாமுடைய பாவம், கீழ்ப்படியாமை பாவத்தினால எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டாச்சு. வேதம் எல்லாரையும் பாவத்துக்குள் அடைத்து போட்டு விட்டது. ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம மனுஷன் பிறந்து வரும்போதே தாவீது சொன்ன மாதிரி எதுக்குள்ளதான் வாரோம்? பாவம் நம்ம தலையில இருக்கு. இப்போ பாருங்க, சில சின்ன குழந்தைகளை நீங்க கவனிச்சிங்களா தெரியல, இனி கூட கவனிங்க. ஒரு 6 மாச குழந்தைய பார்த்தாலே அந்த குழந்தைக்குள்ள சுபாவங்கள் வெளிப்படும். அந்த சுபாவம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும். அப்பவே தெரியும் இந்த கெட்ட சுபாவம் இதுக்குள்ள எப்படி இருக்கு. எப்படி இருக்குன்னா, இது சுதந்தரிக்கப்பட்ட அந்த ஜென்ம பாவம் அல்லது பாவ சுபாவம், அந்த பாவ தன்மை அதுக்குள்ள இருக்கு. சின்ஃபுல் நேச்சர், அதுதான் ஹெரிடிட்டரியா அப்படி வந்துட்டே இருக்கு ஆதாமில் இருந்து எல்லா மனுஷனும். ரெண்டாவது, நம்மளும் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே நிறைய பாவம். ஏற்கனவே சொன்னேன் இல்ல, வார்த்தையின் பாவங்கள், செய்கையின் பாவங்கள், நடக்கையில் பாவங்கள், போகக்கூடாத இடத்துக்கு போறது, இதெல்லாம் பாவம். பார்க்கக்கூடாததை பார்க்கறது, அது வழியா பாவம் ஏறிக்கிட்டே இருக்கு உள்ளால. சிந்திக்க கூடாததை சிந்திக்கிறது, அதுல ஏகப்பட்ட பாவம் இருக்கு. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. பேசுது தார்மாரா, பேசி 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 கண்டதையும் பேசி நிறைய பாவம். இப்படி ஏகப்பட்ட பாவங்கள் இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் செய்துட்டு இருக்காதான் கர்ம பாவம், செய்கின்ற பாவம். ரோமர் 5:12, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். இது நான் முதல்ல சொன்ன விஷயம். ஒரே மனுஷனால பாவம் வந்தது, அந்த பாவத்தினால மரணம் வந்தது, அது உலகத்துல பிரவேசித்துட்டு. இப்ப அடுத்தது, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால். நம்பர் 1 அவங்கிட்ட இருந்து வந்தது. நம்பர் 2, எல்லா மனுஷனும் பாவம் செய்யறான், அவன் செய்யறான். செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். சரி, இப்போ நம்ம ரொம்ப வசனங்களை விளக்கி கொண்டு போனால் உங்களுக்கு கொஞ்சம் தியாலஜி போன மாதிரி போயிடும். அதனால உங்களுக்கு நடைமுறையாகவே நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம வாழ்க்கையை சிந்திச்சு பார்க்கணும். நான் பிறந்து வரும்போதே அந்த பாவம் என்பது ஒன்று என் மேலே இருக்கு. அப்போ அதிலிருந்து நான் கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, நானும் சின்ன வயசுல இருந்து நிறைய 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 இஷ்டத்துக்கு செய்திருக்கேன். மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டுமா அப்படி ஒரு பழமொழி சொல்லுவார்கள். ஒரு மீன் குஞ்சியை பிடிச்சி நீச்சல் பயிற்சி கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது, அது பிறந்த உடனே நீந்தும் ஐயா. அதே மாதிரிதான் மனுஷனுக்கு பாவம் செய்யறதுக்கு ஒருத்தனும் ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் பிறந்ததுலேருந்தே பாவம் செய்வான். ஏன்னா அவனுக்குள்ளே என்ன இருக்குது? இந்த சின்ஃபுல் நேச்சர், பாவ சுபாவம் என்பது இருக்கிறது. இப்போ இதை நீங்க பார்த்தீங்கன்னா, சின்ஃபுல் நேச்சர், பாவ சுபாவம், இட் இஸ் அ சாஃப்ட்வேர் ஆஃப் த டெவில். பிசாசனுடைய ஒரு மென்பொருள். உங்களுக்கு இப்போ சாஃப்ட்வேர்லாம் சொன்னால் நல்லா புரியும், எங்களை விட நல்லா புரியும் உங்களுக்கு.
அப்போ இது பிசாசு ஒரு சாஃப்ட்வேர், பயங்கரமான ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கு பேர் தான் பாவ சுபாவம், சின்ஃபுல் நேச்சர். இதைத்தான் ஆதாமுக்குள்ள அவன் போட்டான், ஏவாளுக்குள்ள போட்டான். அங்கிருந்து அவங்க பிள்ளைகள் காயின் தொடங்கி, ஃபர்ஸ்ட் பையன் காயின் தானே, தொடங்கி வந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ இந்த சின்ஃபுல் நேச்சர் என்கிற ஒரு சாஃப்ட்வேரை அவன் எல்லாருக்குள்ளேயுமே வச்சுட்டான் பாருங்களேன். ஆதாம் மூலமாக, ஏவாள் மூலமாக எல்லாருக்குள்ளேயும் வச்சுட்டான். இதுக்கு மேலே அவன் என்ன பண்ணுறான்னா, நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறான், அப்ளிகேஷன்ஸ், ஆப்ஸ். அது பர்டிகுலர், இது பெருமையின் பாவம் அப்படி ஒரு ஆப் வச்சுருக்கான். சிலருக்குள்ள அதை கொண்டு இன்ஸ்டால் பண்ணுவான். அது இந்த சாஃப்ட்வேரில் நல்லாவே வேலை செய்யும், நல்லா ஒத்து போகும் ரெண்டுக்கும். பாவ சுபாவம்ன்ற சாஃப்ட்வேர் மொத்தத்தில் எல்லாருக்குள்ளேயும் அவன் வச்சு விட்டுட்டதுனால இனி அவன் டிப்பிக்கலாக ஒன்று கொண்டு வருவான். ஒருத்தனுக்குள்ள பெருமையை கொண்டு போடுவான், ஒருத்தனுக்குள்ள பகை, எரிச்சல், கோபம் அப்படி கொண்டு போவான் ஒருத்தனை. இன்னொருத்தன் இச்சை, மோசமான அருவருப்பான விஷயங்களில் கொண்டு போய் அப்படி தள்ள பார்ப்பான். சிலருக்கு ஆசை, பயங்கர பண ஆசை அப்படி கொண்டு போவான். எத்தனை அதுக்கு பட்டியல் நம்ம எழுதி பார்த்தா ஏகப்பட்டது போகும். அவ்வளவு ஆப்ஸ் அவன் கிரியேட் பண்ணி யார் யாருக்குள்ள எந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், அவனே எல்லாம் ஆட்டோ இன்ஸ்டால் பண்ணிடுவாப்ல. பண்ணி உங்களுக்கு ஏற்கனவே இந்த பேஸ் வச்சிருக்கான்ல, இதில் ரெண்டும் ஒத்து போய் நல்லா செயல்படும். இது தாங்க இன்றைக்கு வாலிபர்களை, பெரியவர்களை எல்லாரையும் தொலைத்து கட்டுகிற அந்த பிசாசினுடைய மகா பயங்கர தந்திரம். புரிந்தவர்கள் ஒரு ஆமேன் சத்தமாக சொல்லுங்க. தயவு செய்து நல்லா முதல்ல அந்த சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியட்டும். அப்பதான் அதுல இருந்து விடுதலை பெறணும்னு ஆவியில் ஒரு வைராகியம் எடுத்துட்டீங்கன்னா இன்றைக்கு இயேசு உடனே உதவி செய்வார். அல்லேலூயா. சரி, அவ்வளவு பயங்கரமா இன்னைக்கு நமக்குள்ள வச்சு, உங்களுக்கு வயசு என்ன, சிலருக்கு 12 இருக்கலாம், சிலர் 15 இருக்கலாம், சிலருக்கு 20 நியரிங் ஆகிட்டு இருக்கலாம். ஆனால் இத்தனை வருஷமா அவன் இதை வச்சு வேலை காட்டிக்கிட்டே இருக்கான், நமக்குள்ள ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு தெரியும், ரிமோட்ல இருந்தே இது ஒர்க் ஆகும். அந்த ஆப்பெல்லாம் நல்லா அப்டேட் ஆகிட்டே இருக்கும், தானா ஆட்டோ அப்டேஷன் ஆகி அது புதுசாக கிரியை நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையை தேவனை விட்டு பிரிச்சுட்டு இருக்கிறான். தேவனுக்கு கட்டளைகளுக்கு நியாயங்களுக்கு விரோதமாக நம்மளை திருப்பிட்டு இருக்கிறான். நம்மளுக்கு உள்ள ஆண்டவர் நம்மளுக்கு நியமித்த அந்த மார்க் அதை மிஸ் பண்ண வைக்கிறான். இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இதனுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கு, அதை அடுத்ததுல சொல்லுவோம். அப்போ இதில் நான் சொன்னது ஸ்ப்ரெட் ஆஃப் சின் எப்படி அது வருது, ஒரு சாஃப்ட்வேரை மாதிரி அதில் உள்ள டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் உடைய செயல்பாடுகள் மாதிரி இந்த பாவம் என்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு அவன் ஏகப்பட்ட பாவங்களை உருவாக்கி 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 விட்டு 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 பயங்கரமா உலகத்தையே மனுக்குலத்தையே நாசப்படுத்தி மோசப்படுத்தி கொண்டு வருகிறான். சரி, இனி மூன்றாவதாக நம்ம முதல்ல என்ன சொன்னோம்? பாவத்தின் தோற்றம். ரெண்டாவது என்ன சொன்னோம்? பாவத்தின் பரவுதல். மூணாவது த ரிவார்ட்ஸ் ஆஃப் சின், பாவத்தின் பலன்கள். பாவத்தின் பலன்கள். பலன்கள் அந்த பாவம் செய்தா என்ன கிடைக்கும் அதை நம்ம பார்ப்போம். பாவம் செய்தா என்ன கிடைக்கும், பலன்கள் என்ன. அதுல மிக முக்கியமானது என்னன்னா மரணம். பாவத்தின் சம்பளம், இந்த வசனம் தெரியாத ஆளே இருக்காது. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப இந்த பாவம்னு ஒண்ணு வந்தாச்சு, கூட என்னது வந்துடும்? மரணம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆதியாகமம் 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மாட்டோம், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இதான் மரணம். ஆதாமுக்கு அது வரைக்கும் அது கிடையாது. ஜீவ கனி புசித்து ஜீவனோடு வாழலாம், நித்திய ஜீவனோடு. ஆனா இவன் பாவம் செய்த உடனே ஆண்டவர் வந்தார், தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தினார். இனி நீ தோட்டத்துக்குள்ள நீங்க 2 பேரும் இருக்கக்கூடாது. ஏன்னா இனி பாவம் உங்களுக்குள்ள வந்தாச்சு, நீங்க வாங்கியாச்சு பாவத்தை, பாவ சுபாவத்தை வாங்கிட்டு இனி போய் ஜீவ விருட்சத்தையும் புசித்து நீ நீடூழி வாழ முடியாது. அதனாலதான் ஆண்டவர் வெளியே துரத்திட்டு பைபிள் சொல்லுது, அந்த ஏதேன் தோட்டத்துக்கு போகிற ஜீவ விருட்சத்துக்கு போகிற அந்த இதை கேருபீன்களை கொண்டு காவல் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுக்கும் கேருபீன்களை நியமிச்சு ஸ்டாப் பண்ணார். அப்போ மனுஷனுக்கு இப்போ ஜீவ விருட்ச கனி அக்சஸ் கிடையாது, நம்ம யாருக்குமே அது கிடையாது. இனி தரப்போகிறார் நித்தியத்தில்.
அப்போ இதுல என்ன போச்சு, இவனுக்கு மரணம் என்பது உள்ள வந்துருச்சு. எப்பா, நான் உன்னைய மண்ணுல இருந்து தான் எடுத்தேன், நீ ஒரு நாள் திரும்ப எங்க தான் போவ, அந்த மண்ணுக்கு தான் போவ. இன்னைக்கு வரைக்கும் அதானே நடக்குது. அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை, எந்த மனுஷன் எவ்வளவு பணக்காரன் இருக்கட்டும், பெரிய பலவான் இருக்கட்டும், அறிவாளி இருக்கட்டும், எல்லாருமே மண்ணில இருந்து எடுக்கப்பட்டவர்கள் கடைசியில் எங்க தான் போறது, மண்ணுக்கு போறது. அதான் அந்த மரணம். இப்ப இதுல வந்து 3 மரணங்களை பைபிள் சொல்லுது. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கா சொல்றேன். இப்ப நான் சொன்ன மரணம் சரீர மரணம். சரீரம் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது, செத்த உடனே மூச்சு நின்ன உடனே எங்க போயிடும், திரும்ப மண்ணுக்குள்ள தான் வைப்பாங்க. அப்போ இந்த மரணமும் பாவத்தின் ஒரு விளைவு. ஆனா இதுக்கு மேல இன்னும் 2 மரணங்கள் இருக்குது, இதை விட மோசமான 2 மரணங்கள். அதுல ஒன்று வந்து ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். இப்ப நான் முதல்ல சொன்ன சரீர மரணம், பிசிக்கல் டெத். ரெண்டாவது சொல்றது ஸ்பிரிச்சுவல் டெத். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அப்ப இந்த மரணம் எங்க வருது, ஆத்துமாவிலே வரக்கூடிய ஒரு மரணம். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நீ மரிச்சிருக்கிற, நீ சரீரத்தில் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிற. ஆனா எப்போ நீ இந்த பாவத்துக்கு இடம் கொடுத்து பாவம் உனக்குள்ள கிரியை செய்ய, அக்கிரமம் பாவம் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டியோ, அப்ப நீ ஆத்மீகத்தில் செத்து போயிடுற, உனக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லாம போகுது. இந்த மரணத்துக்குள் எத்தனை பேர் இருக்கிறோம் இன்னைக்கு யோசித்து பாப்போம். நல்லா சரீரத்துக்கு ஜீவன் இருக்கு கிருபையினால, ஆனா இந்த உள்ள இருக்கிற ஆத்துமா இருக்குதே, ஆத்துமானா நம்ம சிந்திக்கிறது, நம்ம உணர்கிறது, உணர்ச்சி, நம்ம தீர்மானம் எடுக்கிறது, சித்தம் சொல்லுவாங்க. சிந்தனை, சித்தம், உணர்ச்சி இவைகளின் இருப்பிடம் தான் ஆத்துமான்னு சொல்லுவாங்க. நம்ம சிந்திக்கிறது இந்த ஆத்துமாவில தான் சிந்திக்கிறோம், உணர்றதெல்லாம் உணர்ச்சி எல்லாம் ஆத்துமாவில தான் வருது. அப்புறம் நமக்கு இந்த சித்தம் தீர்மானிக்கிறோம்ல, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது, இதெல்லாம் இந்த ஆத்துமாவில தான் வருது. செத்தாச்சுன்னா ஆத்துமா வெளியே போயிடுது. அப்புறம் சிந்தனை வருமா அந்த பாடிக்கு, உணர்ச்சி வருமா, பாடியை என்ன செய்தாலும் அதுக்கு உணர்ச்சி வராது, அந்த பாடியால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இதெல்லாம் நடக்குதுன்னா ஏன் நடக்கு, நமக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குது. இந்த ஆத்துமா சரீரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கும். ஆத்துமா வெளியே போயாச்சுன்னா சரீரம் மண்ணுக்குரியது, மண்ணு தான், வெறும் மண்ணு தான். இப்படி ஸோ இந்த ஆவிக்குரிய மரணம் அது பாவத்தினால வரக்கூடியது. இந்த ஆவிக்குரிய மரணம் யாருக்குள்ள வந்துருச்சோ, நல்லா பாருங்க, இந்த பாவம் உள்ள வந்துருச்சுன்னா இந்த பாவத்தினால நிறைய கான்சிக்வன்சஸ், வியாதி, சில வியாதிகள் வருவது இந்த பாவத்தினால. எல்லா வியாதிகளும் பாவம் என்று பைபிள், பாவத்தினாலன்னு பைபிள் சொல்லல. ஆனா பல வியாதிகள், இப்போ சிலரை ஆண்டவர் சுகமாக்கி விட்டுட்டு சொல்லுவாரு, இனி பாவம் செய்யாத. அப்போ அதுல புரியுது இவனுக்கு இந்த வியாதி வந்த காரணம் என்னது, பாவம். இனி பாவம் செய்யாத, பழையபடி இந்த வியாதி வரும், அதனால பாவம் செய்யாதுன்னு சொல்லுவார். சரி, இப்போ வியாதிகள், சில வியாதிகள் பாவத்தினால வருது. சில விஷயங்கள்லாம் பாருங்க, டைரக்ட் அந்த போதை எல்லாம் பயன்படுத்துறாங்கல்ல, என்ன போதை, சிகரெட் ஸ்மோக்கிங். சிகரெட் ஸ்மோக் பண்ணா டைரக்டா லங்ஸை பாதிக்குது. அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. நீ எவ்வளவு ஒருத்தர் சிகரெட் ஸ்மோக் பண்றாரோ அவருடைய அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பாதிக்கப்படும், அந்த லங்ஸ், நுரையீரல் பாதிக்கப்படும். கொஞ்சம் காலம் தாண்டும் போது இருமல், அது இது பெரிய பிரச்சனைகள். குடிக்கிறாங்கல்ல இந்த மாதிரி மதுபானம், சாராயம், பலவித பிராண்டி, விஸ்கி ஐட்டம்ஸ் குடிக்கும் பொழுது கண்டிப்பா குடலுக்கு பிரச்சனை தான், குடலுக்கு பிரச்சனை தான். அந்த நேரம் அவங்களுக்கு இன்பம் போல இருக்கும், போதை, மயக்கம். ஆனா அது போக போக குடல் எல்லாம் கெட்டு போகும். அதே மாதிரி கஞ்சா போன்ற அந்த விஷயங்கள், கஞ்சா, பின், இவன் நிறைய கண்டுபிடிச்சு விட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் கொஞ்சம் எடுத்தாலும் நரம்புகளை முறுக்கேற்றும். நர்வஸ் சிஸ்டம், நமக்கு நரம்புகள் மிக முக்கியம். இந்த நரம்புகளை அது ஒரு மாதிரி டைட்டன் பண்ணி ஒரு கிக்கு வந்துடும், ஒரு போதை. அதுல தான் அவன் அப்படி ஒரு போதையில் இருக்கிறான். அடுத்தது அது அப்படியே போதை குறைய குறைய ரிலீஸ் ஆகும். இந்த ஸ்ப்ரிங்கை எடுத்து வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரிங்கை அப்படி டைட்டன் பண்ணோன்னா அப்படி கம்மன் நிற்கும், அப்புறம் அது அப்படியே லூஸ் ஆகும், திரும்ப டைட்டன் பண்ணுவான். இப்படி திரும்ப திரும்ப போதை பயன்படுத்தி பயன்படுத்தி வரும்போது இந்த நரம்பு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி அவன் இருக்கிறான் லூஸ் பண்ணுறான், இருக்கிறான் லூஸ் பண்ணுறான், மொத்தம் கெட்டுப்போம், மொத்தம் கெட்டுப்போம்.
நான் காலேஜில் படிக்கும் பொழுது என்னோடு கூட படித்தான். அப்போல்லாம் 20 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் அதுக்கு முன்னாடி எப்போ கஞ்சா போட பழகிட்டான். நாங்கள் சேர்ந்து உட்காந்து டீ சாப்பிட போனால் டீ கப்பில் இந்த சுகர் தனியாக வச்சு கொடுப்பாங்கல்ல, சில சீனி, அதை கரண்டியில் எடுத்து இப்படி போட அவனால் முடியாது. அவன் கரண்டியில் எடுத்தோன்னே இப்படி 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 ஆகும். பரிதாபம். 20 வயசில் கஞ்சா கேஸ். இப்படி நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. இது எல்லாமே இந்த சாத்தான் அவன் ஒரு அப்ளிகேஷன் ஆப் வச்சிருக்கான், போதை என்கிற ஆப்பு. சிலருக்குள்ள அதை போட்டு விட்டுறான். அது அந்த பாவ சுபாவம் என்கிற அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் அங்கே ஆல்ரெடி பேஸில் இருக்கிறதுனால நல்லா கை கொடுக்குது. இந்த ஆப்பு நல்லா வேலை செய்து அவனை அழித்து தீர்க்கிற வரைக்கும் அது போயிட்டே இருக்குது. இப்படி இது ஒரு பாவம். இது மாதிரி நிறைய இருக்குது. அப்போ வியாதி, பாவத்தினால நிறைய சரீர பாதிப்புகள் வருது பாவத்தினால். அடுத்தது சாபம் வருது. சில பாவங்களால் என்ன வருது? சாபம் வருது. பைபிளில் நீங்கள் முழுசும் படிச்சிங்கன்னா, நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஆனால் இதெல்லாம் பைபிளில் இருக்கக்கூடிய விஷயங்கள். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வாங்க. அப்போ தேவனே சாபம் கொடுக்குறாரு. காயினுக்கு தேவன் சாபம் கொடுத்தார், நீ சபிக்கப்பட்டிருப்பாயின்னு சொன்னார். டைரக்டாக கத்தர் வாயிலிருந்து சாபம் இன்னைக்கும் வருது. சிலருக்கு சாபம் கொடுப்பார். அந்த மாதிரி சாபங்கள் சிலருக்கு பயங்கரமாக இருக்கு. சிலருக்கு வசனத்துக்கு மாறா போகும்போது சில சாபம் இருக்கு. பைபிள்ல எழுதி இருக்கு, நீ இந்த மாதிரி செய்தா உனக்கு இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும். சாபங்கள் வசனத்துக்கு எதிராக தப்பு செய்யும் பொழுது அந்த சாபங்கள் வந்துடும். இனி மனுஷருக்கு விரோதமா தப்பு செய்யறது, தேவனுக்கு விரோதமா, அவருடைய வசனத்துக்கு விரோதமா ஒன்று. அடுத்தது மனுஷன் அடுத்தவனை அடிக்கிறது, அடுத்தவனுடைய திருடுறது, அடுத்தவனை கஷ்டப்படுத்துறது, அடுத்த ஆளுக்கு பேரை கெடுக்கிறது, அவனை இந்த டீஸ் பண்ணி பரியாசம் பண்ணி அவனை ஒரு மாதிரி சங்கடப்படுத்துறது. அவன் உள்ள அழும், வெளியே எப்படி சிரித்து சமாளிப்பான். யூத்தில் இதெல்லாம் ரொம்ப நீங்கள் கவனிக்கணும். உங்களுக்கு இது சாதாரணமாக நிறைய நடக்கும். யூத்தில், காலேஜில், ஸ்கூலில் பிள்ளைகளோட கூடியிருந்து அப்படியே பேசி ஜாலி அடித்து போகும்போது அதில் ஒரு ஆளை பாயிண்ட் பண்ணி பயங்கரமாக கமெண்ட் எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி பண்ணுவோம். அப்படி சிரித்து சிரித்து சமாளிப்பாங்க. வேற என்ன செய்ய, அதுலேருந்து அழ முடியுமா? நீங்களும் இப்படி அனுபவிச்சிருக்கலாம் சில சமயம். ஆனால் உள்ள அழுதுகிட்டே இருக்கும், வேதனையாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி நிற்பாங்க. இதெல்லாம் தப்பு. ஒரு அடுத்த மனுஷனை ஹர்ட் பண்ணக்கூடாது. எந்த விதத்திலும் அடுத்த மனுஷனுக்கு ஒரு தொந்தரவு ஏற்படுத்தவே கூடாது. அதுல எல்லாம் சிலர் மனசுக்குள்ள ஒரு மாதிரி வேதனைப்பட்டு, நம்மள இவன் நல்லா இருப்பானா, இவா நல்லா இருப்பாளா, இப்படியெல்லாம் ஏங்கிட்டாங்கன்னாலே சாபம். காரணம் இல்லாம ஒருத்தன் சாபம் போடுவான். அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பைபிளே சொல்லுது, அதாவது காரணம் இல்லாமல் போடப்பட்ட சாபம் குருவி பறந்து போற மாதிரி என்ன பண்ணிருமா, போயிருமா, அது நிற்காது, தங்காது. சிலர் தேவையில்லாம சாபம் போட்டே இருப்பார், அது ஒன்றும் செய்யாது. ஆனா நம்ம ஒரு தப்பு அங்கே பண்ணியிருக்கோம், அவனை கஷ்டப்படுத்தியிருக்கோம், அவளை கஷ்டப்படுத்தியிருக்கோம், அவங்களுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தணும், கெட்ட பேரை உண்டாக்கணும், ஏதோ ஒன்று செய்து அவங்க ஒரு வேதனையில் ஒன்று நினைச்சிட்டாங்க, பேசிட்டாங்கன்னா தலையில சாபமா இறங்கிடும். இதெல்லாம் பாவம். இந்த பாவங்கள்னால, மனுஷனுக்கு விரோதமா செய்கிற பாவங்கள்னால, பழைய ஏற்பாட்டில் நீங்க படிச்சீங்கன்னா தேவனுக்கு விரோதமான பாவம் இருக்கு, பிரமாணம், வசனத்துக்கு எதிரான பாவம், ஆலயத்துக்கு எதிரான பாவம் தனியே இருக்கு பட்டியல். ஆசரிப்பு கூடாரம் அல்லது ஆலயம், அதுக்கு எவனா பண்ணுனா அதுக்கெல்லாம் தனித்தனி பலிமுறைமை எல்லாம் செய்யணும்னு எல்லாம் இருக்கு. மனுஷனுக்கு விரோதமா செய்கிறதுலையும் ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம சகித்து கொள்வது தான் நமக்கு நல்லது, தீமையை சகிக்கிறது நமக்கு நல்லது. அல்லேலூயா. ஓகே, சாபம். அடுத்து சமாதான கேடு. ஒருத்தனுக்குள்ள பாவம் வந்துச்சுன்னா அவனுக்கு சமாதானமே இருக்காது. இருதயம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டே இருக்கும், கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும், பயம் வரும், கலக்கம் வரும், சந்தேகம் வரும், எல்லா குழப்பமும் இருதயத்தில் வந்துடும். அந்த உள்ளத்துக்கு ஒரு தெளிவே இருக்காது, சமாதானமே இருக்காது. இப்போ இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் உங்களையும் வச்சு பார்க்கணும். எனக்குள்ள இது இருக்கா, அது இருக்கா, நல்லா படிக்கிறேன், கடைசியில் மார்க் மட்டும் கிடைக்கவே இல்லை. இதெல்லாம் தான் சாபம். படிக்காதவனுக்கு மார்க் கிடைக்கல, அது நேச்சுரல், இயற்கை. நல்லா படிச்சும் எனக்கு கடைசியில் என்னதான் நடக்குதுன்னே தெரியலையே, என்னதான் பேப்பர் திருத்துறாங்க, இது ஒரு சாபம் அங்கே இருக்கனால அதுக்கு மிஞ்சி உனக்கு ஒன்றும் போகலை. எங்கள் வீட்டில் ஏன் இப்படி இருக்கு, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என்ன கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, ஆனால் கடைசியில் கடன் கடன் கடன். சரி, கடன் வந்துச்சு, மாறி போச்சு, அப்படியா? இல்லையே, இது வருஷ கணக்கா, ஐயோ சாபமா எல்லாம் இருக்கு. என்னைக்கு பார்த்தாலும் எங்க வீட்டில் ஒரு வியாதி படுக்க, ஒரு ஹாஸ்பிட்டல்,
அது வரும் போகும், அது இயற்கை. ஆனா ஒரே அடியா வந்துகிட்டே இருக்குன்னா ஒரு சாபம். இது மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு நீங்க சிந்திக்கணும். நீங்க குழந்தைகள் அல்ல, நீங்க வாலிபர்கள். உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புற நிலைமைக்கு நீங்க வந்தாச்சு. இப்போ இந்த நேரங்களில் இந்த விஷயங்களை சிந்திச்சு நம்ம எதை பிடுங்கி எறியணுமோ பிடுங்கி எறிஞ்சு விடுதலை பெற்றுட்டோம்னா லைஃப் ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. சரி, நான் என்ன சொன்னேன்? வியாதி, சாபம், சமாதான கேடு. அடுத்து இந்த பாவம் உள்ள நம்ம இடம் கொடுத்த உடனே பிசாசின் அதிகாரம் நம்ம மேல வந்துடும். ஏன்னா இது யாருக்கு சாஃப்ட்வேர்? அவனுக்கு. இந்த ஆப் யாருக்கு? அது அவனுக்கு. அவன் கண்ட்ரோல் எடுத்துருவான். இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஐயே, பிசாசு என் பக்கத்திலே வர முடியாது. ஆனா அவனுக்கு ஐட்டம் உனக்குள்ள இருக்குல்ல, அப்போ நீ அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்க. இயேசு ஒரு தடவை சொல்லுவாரு, என்னிடத்தில் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் பாவம் உண்டென்று. சாரி, என்ன சொல்லுவாரு? அது இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, இப்படி சொல்லுவார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, அப்படி சொல்லுவார். அப்போ உலகத்தின் அதிபதினா இந்த பிசாசத்தான் அவர் சொல்றார். இந்த பிசாசு என்கிட்ட வாரான், ஆனா அவனுடையது ஒன்றும் எனக்குள்ள இல்லை, அவனுடைய சாஃப்ட்வேரோ எதுவுமே எனக்குள்ள கிடையாது. அப்போ என்கிட்ட இங்க ஒன்றும் அதிகாரம் காட்ட அவனால முடியாது. அந்த நிலைமைக்கு நம்மளையும் ஆக்கத்தான் இயேசு பாடுபடுகிறார். அல்லேலூயா. நம்மளும் தைரியமா வாரான் சாசு, என்கிட்ட அவனுக்கு ஐட்டம் ஒன்றும் கிடையாது. அப்படி நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு வாலிபர் சேனை இன்றைக்கு எழும்பினால் தேவனுடைய மகிமையான கிரியை இந்த உலகம் முழுசும் நடக்கும். அல்லேலூயா. பிசாசு இதை போட்டு தானே சங்கிலி மாதிரி கட்டி 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 போட்டுட்டான் ஒவ்வொருத்தரையும் எழும்ப விடாம. அதுதான் ஆண்டவர் சொன்னார், அந்த அவருடைய ஐட்டம் ஒன்றும் எனக்குள் இல்லை. அதுதான், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்ல முடியும்? அப்படி ஒரு நாள் கேட்டார் ஆண்டவர். உங்களில் யார், எந்த மனுஷனாலும் என்கிட்ட ஒரு பாவம் இருக்குன்னு உன்னால சொல்ல முடியுமா? அப்படி பாவம் இல்லாமல் வாழ்ந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசுவை பின்பற்றத்தான் நாம இங்க வந்திருக்கோம். பாருங்க, அப்ப பிசாசுக்கு அதிகாரமே இங்க இருக்காது. சில பிள்ளைகள் நல்லா படிச்சுட்டு இருந்தா திடீர்னு மென்டல் ஆயிட்டு இப்படிலாம் சொல்றாங்க. என்ன சங்கடம். நேற்றுக்கு மாத்திரம் 2 பேர் ஜோம் பண்ண வந்தா, 2 பேரும் இதுதான், மைண்டு ப்ராப்ளம். நான் என்ன அறியாமலே வீட்டிலேருந்து ஓடிட்டேன், எனக்கு இப்போ அதை நினைச்சாலே கேவலமாக இருக்கு, அப்படி சொல்லி அழுறாங்க. அப்போ பாருங்க, மைண்டு இதாகி போச்சு. அதில் பிசாசின் கிரியை இருக்கு, மென்டல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. நல்ல படிக்க வேண்டிய பிள்ளைகள், பணி செய்ய வேண்டியவர்கள், வாழ வேண்டிய குடும்பங்கள் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு நாள் ஒரு தகப்பனார் என்கிட்ட சொன்னாரு, அவருக்கு வாலிப பையனு பயங்கர பிசாசு போராட்டம். எப்போ அந்த பிசாசு கிரிய ஆரம்பிக்கும்னு தெரியாது, சைலண்டா உள்ள இருக்கும், திடீர்னு கிரிய செய்ய ஆரம்பிச்சிடும். அவர் சொன்னார், ஐயா எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த டைனிங் டேபிள்லேருந்து சாப்பிடுறதுலே எங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்காது ஐயா. அவன் சாப்பிட்டுட்டே இருப்பான், நான் அவனை அடிக்கடி பார்ப்பேன், எப்போ குழம்பிடுவானோ, தூக்கி வீசிடுவான் தட்டெல்லாம், தூக்கம் வராது எனக்கு. தூங்கிட்டு இருந்தா அடிக்கடி முழிச்சு அவன் படுத்திருக்கானா, கட்டில் கிடக்கிறானா, எலும்பி எங்க போனானா, இன்னும் செய்யானா, எப்படி இருக்கும் அந்த வீடு? யோசித்து பாருங்க. இதே மாதிரி பிசாசின் அதிகாரம் வந்து கடைசியில தான் ஆட்கொள்ளுவது. முதல்ல அவன் ஆட்கொள்ள மாட்டான், எல்லாரையும் இடம் கொடுக்க தான் கடைசியில் உள்ள ஏறுவான். ஆனா உள்ள ஏறாம வெளியே நின்றுட்டு நிறைய பேரை குழப்பிக்கிட்டே இருப்பான். இதான் அவனுடைய அதிகாரத்தை, இன்ஃப்ளூயன்ஸை காட்டிக்கிட்டே இருப்பான். அப்போ பாவம் உள்ள இருந்தா கண்டிப்பா பல வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு, சாபங்கள் பயங்கரமாய் வந்து வாழ்க்கை முழுசையும் அழிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, சமாதான கேடு உண்டாகி படிப்பையும் வாழ்க்கையும் குடும்பத்தையும் எல்லாம் தொலைப்பதற்கு வாய்ப்புண்டு. பிசாசினுடைய அதிகாரம் வந்துருச்சுன்னா மனப்போராட்டம், அது இது அலைக்கழிப்புகள், குழப்பங்கள், டேமேஜ் பண்றது என்று நிறைய பிரச்சனைகள் உண்டு. கடைசியா மிக முக்கியமா மரணம். இந்த மரணம் என்று சொல்லுவது சரீர மரணமும் உண்டு, ஆவிக்குரிய மரணம் 2வது ஒன்று சொன்னேன், அதுல தான் நான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். இனி 3வது ஒரு மரணத்தை பற்றி சொல்லி இருக்கு, அதுக்கு பேரு 2ஆம் மரணம், செகண்ட் டெத் என்று பைபிள் அதுக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்கு. 2ஆம் மரணம் ஒரு காரண பெயர். செகண்ட் டெத், ஃபர்ஸ்ட் உள்ளது பிசிக்கல் டெத், சரீர மரணம். 2வது உள்ளது ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம். 3வது உள்ளது என்ன டெத்து?
செகண்ட் டெத். அது எங்க படிக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14-15. அப்பொழுது எப்பொழுது கர்த்தர் இயேசு கடைசியில வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷர்களை நியாயந்தீர்த்து முடிக்கும் போது, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இதுதான் விஷயம். அந்த அக்கினி கடல்ல யார் தள்ளப்படுவா? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாத அத்தனை பேரும் தள்ளப்படுவாங்க. ஆதாம் முதல் கடைசி வரை எல்லாரையும் எழுப்பி கொண்டு வந்துருவார். எல்லாரும் எழுப்பி கொண்டு வந்துருவார். கொண்டு வந்து அத்தனை பேரும் நியாயந்திருப்பாரு. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கா இல்லைன்னா உனக்கு 2ஆம் மரணம், அக்கினி கடல். அக்கினியும் கந்தகமும் எரிகிற, ஓயாமல் எரிகிற, சதாகாலமும் வாதிக்கப்படுகிற நித்திய ஆக்கினை ஸ்தலமாகிய அக்கினி கடல் மகா கொடியது. அதுவும் நித்தியமா எரிஞ்சிட்டு இருக்கும்னாங்க சொல்லி இருக்கு. சதாகாலமும் வாதிக்கப்படுவார்கள். அப்போ ஒரு பூமியில ஒரு 60 வருஷம் 80 வருஷம் வாழ்றோம்னா, இந்த வாழ்க்கையில ஒழுங்கா பாவத்தை ஜெயித்து இயேசுக்குள்ள வாழ்ந்துட்டோம்னா அப்புறம் நித்தியமா இயேசுவோட அழகா மகிழ்ச்சியா நித்திய ஜீவன் பெற்று இருக்கலாம். இதை கோட்டை விட்டுட்டு இந்த 80 வருஷ வாழ்க்கை நித்தியத்தோட கம்பேர் பண்ணா சின்ன ஒரு வாழ்க்கை தான் இல்லையா? இதை என்னதோ பெருசுன்னு நினைச்சு இந்த அழிஞ்சு போற உலகத்தை பெருசுன்னு நினைச்சு பாவத்துக்கு இடம் கொடுத்து சாத்தானுக்கு அடிமையாகி கடைசியில் அக்கினி கடலுக்கு போயாச்சுன்னா ஒரு காலமும் மீட்பு இல்லை, சதாகாலமும் பாதிக்கப்படுவார்கள். ஆகையினால் தான் பாவம் என்பது எவ்வளவு சீரியஸ்னஸ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்ப இதுல முதல் மரணத்தை சொன்ன இல்ல, சரீர மரணம். அது எல்லாருக்கும் வரும், பரிசுத்தவான்களுக்கும் வரும், பாவிகளுக்கும் வரும். ஆனா அந்த மரணத்துல நடக்கிறது என்னன்னா, சரீர மரணத்துல இவங்க ஆவிக்குரிய மரணத்தை இந்த வாழ்க்கையில ஜெயித்திருந்தால், பாவ மன்னிப்பை பெற்று ஜெயித்திருந்தால் இவங்களுக்கு ஆவிக்குரிய மரணத்தையும் ஜெயித்துருவாங்க, இந்த 2ஆம் மரணத்தையும் ஜெயித்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. இந்த ஆவிக்குரிய மரணத்தை ஜெயித்தாச்சுன்னா அது கிடையாது. இனி அப்படி ஜெயித்த பிள்ளைகள், அதான் பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவின் சீஷர்கள், நமக்கு ஒரே ஒரு மரணம் தான் வரும். அது இந்த சரீர மரணம். அதுவும் ஆண்டவர் சொல்றாரு, அது கிறிஸ்துவுக்குள் நித்திரையா தான் இருக்குமே தவிர பெரிய பயப்படுகின்ற மரணம் அல்ல. கிறிஸ்துவுக்குள் நித்திரை, பரதீசில் நீ போய் இருப்பாய், பிறகு இயேசு ஆகாயத்தில் வரும்பொழுது எழுப்பி கொண்டு வருவார். அந்த தற்காலிக ஒரு இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு மரணம். ஆனா இந்த பாவத்தை ஜெயிக்காம, பாவத்திலிருந்து மன்னிப்பு விடுதலை பெறாம, இந்த பாவத்தோடு அந்த ஆவிக்குரிய மரணத்தோடு கூட 2ஆம் மரணத்துக்கோடு கூட சேர்ந்து போறாங்களே மரணத்துல, அவங்களுக்கு அந்த ஐஸ்வர்யவானை பற்றி சொல்லி இருக்கு. அவன் மரித்த உடனே பாதாளத்தில் என்ன பண்ணான்? கண்களை ஆண்ட்ரூ பெனின்ல இங்க கவனிச்சுட்டு பிரைஸ் தி லார்ட் பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட மரணம்னா அந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தில் சொல்லி இருக்கு. ஐஸ்வர்யவான் மரித்த உடனே எங்க கண்ணை திறந்து பார்த்தான்? பாதாளத்திலே கண்ணை திறந்து பார்த்தான், வேதனைப்பட்டுட்டு இருந்தான். ஒரு டிராப்பு தண்ணிக்காக அவன் கேட்டுக்கிட்டு இருந்தான். அந்த லாசருக்கு கையில் ஒரு சொட்டு தண்ணி எடுத்து ஊத்துங்கப்பா, அது கூட கொடுக்கல. அப்போ எப்படி இருக்கும்? அது பாதாளம். அந்த பாதாளத்தையும் மரணத்தையும் நியாய தீர்ப்புக்கு பிறகு எல்லாத்தையும் தூக்கி எங்க போடுவேன்னு சொன்னாரு? அக்கினி கடல். அது இதை விட மகா கொடுமையானது. இதுதான் பாவம் செய்யறவங்களுக்கு வரக்கூடிய பயங்கர தண்டனைகள், ரிவார்டு, பலன்கள். இதுதான் சரீரத்தில் வியாதி, வாழ்க்கையில சாபம், இருதயத்தில் மன சமாதானம் கிடையாது, பிசாசினுடைய ஆதிக்கம் ஆளுக, வாழ்க்கையே அழிச்சு வனாந்தரம் ஆக்கிடுவான். அதுக்கு மேல இந்த மரணம், ஆவிக்குரிய மரணம். அடுத்தது என்ன மரணம்? நித்திய அந்த 2ஆம் மரணம். எனவே இதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பாவத்தின் பலன் நரகம், நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியும், அழியும், காணாததல்லோ நித்தியம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடலாம்.
இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடலாம். பாவத்தின் பலன் நரகம், நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியோம் அழியோம், காணாததல்லோ நித்தியம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடலாம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடலாம். கைகளை தட்டி சந்தோஷமாய் கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நல்ல பாட்டு இல்ல? பாவம் செய்தா கடைசியில் கிடைக்கக்கூடிய பலன் என்னதுதான்? நரகம், அந்த இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடல். இன்னைக்கு கண்ணில் காண்றது எல்லாம் டக்குன்னு அழிஞ்சு போகும், எதுவுமே நிற்காது. ஆனால் நம்ம இன்னைக்கு காணாத அந்த பரலோகம், நம்ம கண்ணால் காண முடியாத அந்த தேவன், இதெல்லாம் நித்தியம், என்னைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ அதை நினச்சி பாவத்தை ஜெயித்து வாழ்ந்தால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், நாம் மோட்சலோகம் சேர்ந்திடலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, நம்ம எந்த பாயிண்ட்ல இருக்கிறோம்? நம்ம இப்போ தேர்ட் பாயிண்ட்ல த ரிவார்ட்ஸ் ஆஃப் சின். இதுல ஒரு பாயிண்ட் கூட இதுக்கு ஞாபகத்துக்காக சொல்றேன். சின் இஸ் அ ஸ்வீட் கோட்டட் பாய்சன். ஸ்வீட் கோட்டட் பாய்சன். இந்த பாவத்தை கொண்டு வந்து தானே கடைசியில் மரணத்துக்கு கொண்டு போகுது, அந்த நரகத்துக்கு, அந்த இரண்டாம் மரணம் என்கிற அக்கினி கடலுக்கு கொண்டு போகுது. ஆனால் பாவம் பாவத்தினுடைய முடிவு பயங்கர கசப்பு, பயங்கரமான கஷ்டம். ஆனால் அது வாரது ஸ்வீட்டாக தான் வரும், இன்பமாக வரும். ஆனால் அது என்னது தெரியுமா? உள்ளுக்க பாய்சனை வச்சு, உள்ளுக்க விஷத்தை வச்சு வெளியே ஸ்வீட் கோட்டிங் கொடுத்து தரக்கூடியது. உள்ளுக்கு விஷம் இருக்கும், ஆனால் விஷம்னு கொடுத்தா ஒருத்தனும் அதை சாப்பிட மாட்டான். அதை ஸ்வீட் கோட்டிங் கொடுத்து நல்லா மேலே ஸ்வீட்டு மாதிரி வச்சு அழகாக அட்ராக்டிவாக ருசிகரமாக கொடுப்பான். இதுதான் பிசாசின் வேலை. பாவம் நமக்கு நேராக வரும்போது அகோரமாக வராது, பாவம் நமக்கு நேராக வரும்போது ரொம்ப ஸ்வீட்டாக வரும், அட்ராக்டிவாக வரும். அப்படியே விழுந்துருவோம், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்படித்தான் அவன் அந்த பாவத்தை கொண்டு வந்து, ஆனால் கடைசியில் பயங்கரமான அந்த இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடல், அது ஒருவனாலும் தாங்க முடியாது. ஆகவே இன்றைக்கு அழகாக ருசியாக இன்பமாக வரக்கூடிய பாவம் உடனே நமக்கு தெரியணும். இதுக்கு முடிவு என்ன? ஐயோ பயங்கர கசப்பு, பாய்சன், பயங்கர விஷம். ஸ்வீட் கோட்டிங்கில் அவன் கொண்டு காட்டுறான் நமக்கு, நம்மளுக்கே வழியை திறந்து தாரான். இன்னைக்கு மொபைலில் கையில் எடுத்து நீங்கள் ஆன்லைனில் போனால் போதும், அப்படியே அழகாக போயிட்டே இருக்கும். பாவத்தின் புல்வெளியில் மேயலாம், பாவத்தின் புல்வெளியில் மேய்ந்து கடைசியில் போய் எங்கே கிடக்கலாம்? மகா அக்கினிக்குள் காலமெல்லாம். இதெல்லாம் நமக்கு ஒரு அறிவு தெளிவு வரணும். நிறைய பேருக்கு இது இல்லை, பாவம். அவங்களுக்காகவும் நம்ம தான் ஜெபித்து அவங்கள காப்பாற்றணும். முதல்ல லெட் அஸ் ஸ்டடி அவர்செல்வ்ஸ், நம்மளை நாம் உறுதிப்படுத்துவோம். அதுக்கு பிறகு அவங்கள காப்பாற்றுற முயற்சி நம்ம செய்யணும். சரியா? ஸோ இதுதான் இந்த பாவத்தினுடைய மகா பயங்கரம். அடுத்து நம்முடைய பாயிண்ட் 4, டைப்ஸ் ஆஃப் சின். பாவத்தின் வகைகள் நிறைய இருக்கு, வகைகள் நிறைய இருக்கு. ஒன்று என்னன்னா துணிகரமான பாவங்கள், அறியாமையின் பாவங்கள், அப்படி ஒரு செட் இருக்கு. சங்கீதம் 19:13 துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியேனை விலக்கி காரும் அப்படி சொல்றார். டெலிபரேட் சின், துணிகரமா, இது தெரியும் அது தப்புன்னு செய்யும், இது பார்க்கறது தப்பு, பார்ப்போம், அங்க போறது தப்பு, போகும். துணிகரமா செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கு. சிலது அறியாமை, சிலருக்கு இது பாவம்னே தெரியாது, செஞ்சிருவாங்க. இப்படி 2 டைப் இருக்கு. ஆனால் 2க்கும் தண்டனை உண்டுன்னு தான் பைபிள் சொல்லுது. நான் அறியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாதான். அதெல்லாம் ரோமரில் விளக்கங்கள்லாம் நிறைய இருக்கு. அறியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. நான் என்னுடைய சிருஷ்டியிலே அந்த அறிவெல்லாம் வச்சிருக்கேன், நான் தான் சிருஷ்டிகர் என்பதை நீ அறியணும், அறிந்து நான் சொல்றதை கேட்டு நீ நடக்கணும் அப்படின்னு தான் அவர் சொல்றார். ஆனா என்ன சொல்றாருன்னா, அறிந்தும் அதன்படி செய்யாதவன், இந்த வசனத்தை முடியுங்க, அநேக அடிகளுக்கு பாத்திரவான். அது துணிகர பாவத்துக்கு பயங்கர அடி உண்டு, தண்டனையில் டிஃபரன்ஸ் உண்டு. எல்லாரையும் அக்கினி கடல்ல தான் போடுறாரு. ஆனா அங்க டிகிரீஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நியாயமா தான் தண்டிப்பார். ஆனா அக்கினி கடலுக்கு போனாலே அது பயங்கரம், அதுல என்ன கூடுதல் குறவு.
ஆனா கண்டிப்பா அவர் நியாயமா செய்வார். நீ அறிந்தும் துணிகரமா என்னென்ன பாவம் செய்தியோ அதுக்கு அநேக அடிகள் உண்டு. சரியா? அறியாமையின் பாவத்துக்கும் அடி உண்டு, தண்டனை உண்டு. அடுத்து வெளியரங்கமான பாவங்கள், மறைவான பாவங்கள் அப்படி இருக்கு. வெளியே செய்யக்கூடிய பாவம், உள்ளுக்க செய்யக்கூடிய பாவம். சங்கீதம் 19:12, தன் பிழைகளை உணருகிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைவான குற்றங்களுக்கு என்ன நீங்களாக்கும்? வெளியே கை செய்த கிரிய வெளியே தெரியும், ஆனா கண்ணு பார்க்குற பார்வையெல்லாம் யாருக்கு வெளியே தெரியும்? இவர் என்ன பார்க்கிறாரு, எங்க பார்க்கிறாரு யாருக்கு தெரியும்? மறைவான குற்றங்கள், மறைவான குற்றங்கள். அப்புறம் சிந்திக்கிறது, கெட்ட கெட்ட சிந்தனை எல்லாம் சிந்திக்கிறது என்னது? மறைவான குற்றங்கள். இதுக்கும் தண்டனை உண்டு. மனுஷனுடைய சிந்தனைகளை அவர் அறிகிறார், அவனவனுடைய சிந்தனைகளின்படி நியாயந்தீர்ப்பேன்னு சொல்லி இருக்கிறார். மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயந்தீர்ப்பேன்னு பைபிள்ல இருக்கு. அந்தரங்கங்கள், வெளியே தெரிய வராத சீக்ரெட்ஸ், 4 சுவருக்குள் நீ ஒளித்து செய்த பாவமும் கர்த்தருக்கு தெரியும், சிந்தனைக்குள்ளேயே செய்கிற பாவமும் கர்த்தருக்கு தெரியும். ஆகவே இது இப்படி நிறைய பாவத்தின் பட்டியல்கள் இருக்கு, பாவத்தினுடைய வகைகள். 5வது த லிஸ்ட் ஆஃப் சின், பாவத்தின் பட்டியல்கள் நிறைய பைபிள் சொல்லுது. பட்டியல்கள். இப்போ நான் சொன்னேன்ல, டெவில் வந்து நிறைய ஆப்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லி, அதான் விதவிதமான பாவங்கள். நான் இது ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்றேன். மத்தேயு 15, 19, 20 வசனங்கள். இதை எழுதிக்கிடுங்க, நீங்க நிறைய பேர் எழுதுறீங்க. இதை எழுதி உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும்போது இதை கொஞ்சம் வாசித்து பார்த்து, அந்த பாவங்களுடைய பெயர் நிறைய அதில் வரும், அதை வச்சு நீங்க ஜோம் பண்ணலாம். முதல்ல கண்டுபிடிக்கலாம், ஒரு செல்ஃப் சர்ச். இதுல ஏதா பாவம் எனக்குள்ள இருக்கா, இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருந்துன்னா அதுக்கு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு விடுதலை பெறதுக்கு வசதியா இருக்கும். மத்தேயு 15, 19, 20 வசனங்கள். இயேசு சொன்னார், உன் இருதயத்துக்குள்ள இந்த மாதிரி பொல்லாத சிந்தனை, கொலைபாதகம், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூஷணம், இருதயத்துக்குள்ள இதுகளை பற்றி சிந்திச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உன்னை தீட்டுப்படுத்தும். தீட்டுப்படும் பாவங்கள், தீட்டுப்படுத்தும் பாவங்கள் என்று அந்த பட்டியலில் சொல்றார். அடுத்தது வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க தடை பண்ணக்கூடிய பாவங்கள்னு சொல்றார். நீ வந்து தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அந்த தடைகள் 1 கொரிந்தியர் 6, 9, 10 அப்படி ஒரு பட்டியல் இருக்குங்க. 1 கொரிந்தியர் 6, 9, 10. அதுல என்ன சொல்றாருன்னா, வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர், விபசாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடன், பொருளாசைக்காரன், வெறியன், உதாசீனன், கொள்ளைக்காரன், இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. ரொம்ப டீட்டெயிலா போட்டு, நீ விக்கிரக ஆராதனை செஞ்சீன்னா நீ ஆண்டவர் ராஜ்யத்துக்கு ஒருபோதும் வரமாட்டாய். நீ விபச்சாரம், வேசித்தனம் போன்ற அருவருப்பின் பாவங்கள் செய்தீன்னா ஒரு நாளும் தேவராஜ்யத்துக்குள்ள உனக்கு வரும். அது பாவம், பாவம். அது மாதிரி சுய புணர்ச்சி, தன் சரீரத்தில் தானே இன்பம் காணுகிற கெட்ட பழக்கம் சிலருக்கு இருக்கும். அது வெறும் ஒரு கெட்ட பழக்கம்னு இல்லை, அது பாவம், கொடிய பாவம். தன் சரீரத்தை வைத்து தானே எந்த விஷயத்திலும் இன்பம் காணக்கூடாது. சுய புணர்ச்சின்னு சொல்லியிருக்கு, பயங்கர பாவம். நீ தேவராஜ்யத்துக்கு சுதந்திரிக்கவே மாட்டாய். ஆண் புணர்ச்சி என்று சொல்லுவது தான் அந்த ஓரின சேர்க்கை, ஹோமோசெக்சுவாலிட்டி. ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் இப்ப ரொம்ப நடக்குதே, அதை இங்க சொல்லியிருக்கு. அது இருந்தா நீ தேவராஜ்யத்துக்குள்ள போக மாட்ட. இன்னைக்கு நிறைய அது இருக்கிறதா சொல்றாங்க, நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. பள்ளிக்கூடங்கள்ல, ஹாஸ்டல்ஸ்ல இது மாதிரி நிறைய நடக்கிறதாக பல செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. பிள்ளைகளே தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எந்த பாய்ஸா இருக்கட்டும், கேர்ள்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் பேசணும். க்ளோஸா போய் பேசுறது தான் இந்த எல்லா தீமைகளும் உருவாகிறது. இந்த மாதிரி பிசிக்கல் டச், தொடுதல், அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ எல்லாத்துலேயும் பேட் டச், குட் டச் எல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப ஞானமாக இருக்கணும். வித்தியாசமான ஒன்று வருதுன்னா நறுக்குன்னு அந்த இடத்துல கட் பண்ணணும். கட் பண்ணாட்டா நம்ம விழுந்துட்டோம்னு அர்த்தம். யோசேப்பு, அவனுக்கு அந்த வித்தியாசமான ஒரு மூமெண்ட் வந்த உடனே அவன் அங்கேயும் விட்டுட்டு ஓடியே போயிட்டான்.
நின்று அங்கேயே எடுக்கணும்னு நின்னா கூட அவன் பாவத்தில் விழுந்துருவான். அதை உடனே முறிக்கிறதுல தான் வெற்றி இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட இந்த இதெல்லாம் இருக்குது. இதில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வாஸ்து பார்த்து இது பண்ணணும். அதில் ஒரு இது தான் நமக்கு புரியாததாக இருக்கும். உதாசீனம் அப்படின்னு ஒன்று வருது. உதாசனம் வேற, உதாசீனம் வேற. உதாசனம்னா நெக்லிஜென்ஸ், கண்டுகொள்ளாமல் இருக்கான், இவனுக்கு வாழ்க்கையை பற்றி ஒரு உணர்வே இல்லை, படிப்பை பற்றி ஒரு கவனமே இல்லை, உதாசனமாக இருக்கான், அது வேற. உதாசீனம் என்றால் ஆங்கில வேதாகமத்தில் ஃபவுல் டங், தவறான நாவு என்று போட்டிருக்கு. உதாசீனம் பைபிளில் 2-3 இடத்துல வருது. பாவத்தின் பட்டியல்களில் இது இருக்கு. வாயினால் பாவம் செய்வது, பொய் சொல்றது தொடங்கி திரித்து பேசுறது, அடுத்தவனை கெடுக்கிறது போன்ற நிறைய விஷயங்கள் வாயினால் பாவம். சரி, இனி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 20-21 அதுலேயும் இப்படி ஒரு செட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதில் விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள் இருக்கக்கூடாது. இருந்தால் தேவராஜ்யத்தை சோதரிக்க மாட்டீங்க. விரோதங்கள் இருக்கக்கூடாது, வைராக்கியங்கள் இருக்கக்கூடாது, கோபங்கள் இருக்கக்கூடாது, சண்டைகள் இருக்கக்கூடாது, பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் இருக்கக்கூடாது, பொறாமைகள், அடுத்த ஆளை பொறாமப்படக்கூடாது, கொலைகள், வெறிகள், அந்த வெறிகளில் தான் போதை அது இதெல்லாம் வரும். வெறிகள், களியாட்டுகள், சும்மா களியாட்டு ஆடிக்கிட்டு இருக்காத. இப்போ என்ன வருது, அந்த சூதாட்டம் எல்லாம் ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன் சூதாட்டங்கள் நிறைய வருது. இதிலெல்லாம் அடிக்ட் ஆகிராத, போயிடாத, அது போகவே கூடாது, அது வேண்டாம். இதெல்லாம் ஒரு களியாட்டங்கள், இது பாவம், உன்னை தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க தடை பண்ணும் என்று சொல்லி இருக்கிறது. இனி ஒரே ஒரு 2 பட்டியல் கூட. இன்னொரு பட்டியல் அக்கினி கடலை பற்றின வெளிப்படுத்தல் 21:8. அக்கினி கடலுக்கு யார் யார் போவா, அதை பற்றி ஒரு எச்சரிப்பு அங்கே கொடுத்துருக்கு. அடுத்து 1 கொரிந்தியர் 5:11 அதில் சபைக்குள் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்க கூடாது. இன்னார் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்க கூடாது. அது குறிப்பாக விசுவாசிகளுக்கு சொல்லியிருக்கு. சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் இப்படி இருந்தா அவனோட கூட புசிக்க கூடாது அப்படி சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் பாவங்களுடைய பட்டியல்கள். இனி முக்கியமான 2 விஷயத்தை பேசி ஜெபம் பண்ண போறோம். அடுத்தது பாருங்க, 6வதாக the great defeat of sin, பாவத்தின் படுதோல்வி. இவ்வளவு நேரம் பாவத்தை பற்றியும் பாவத்தினுடைய பயங்கரத்தை பற்றியும் சொன்னோம். இனி நமக்கு ஒரு வெற்றியான பாகம் 2 காரியம் சொல்லணும். அதுல ஒன்று the great defeat of sin, இந்த பயங்கர பாவம் லூசிபர் தொடங்கி அடுத்தது இந்த ஆதாம் ஏவாளுக்குள் ஊட்டி மனுக்குலத்துக்குள்ள எல்லாம் அதை ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கானே. எல்லாரையும் பிடிச்சு அந்த அக்னி கடலுக்கு கொண்டு போகணும்னு அவன் துடிச்சு அவனும் அவனுடைய ஆவிகளும் ஒரு கூட்டமா நின்று வேலை செய்து, இது எல்லாம் ஒரு நாள் இந்த பாவமே முறியடிக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அது எங்கே முறியடிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவினால் முறியடிக்கப்பட்டது. ஒரு பலமான ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். லூசிபர் தோற்றுவித்த பாவம் இயேசு கிறிஸ்துவால் முடிவு கட்டப்பட்டது. அல்லேலூயா. ஆதாம் ஏவாளுக்குள் ஊட்டப்பட்டு மனுக்குலமெல்லாம் வந்த பாவம் இயேசு கிறிஸ்துவினால் அதற்கு ஒரு பெரிய முடிவு கட்டப்பட்டது. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வெற்றி. இப்ப பாருங்க, இயேசு பிறந்ததிலிருந்தே அந்த வெற்றி ஆரம்பிச்சிருச்சு. முன்னணை, இயேசு தொழுவத்தின் முன்னணையில் படுத்து கிடந்தார் அப்படி நம்ம பண்றோம்ல, ஒரு குழந்தையாக படுத்திருக்கிறார். மத்தேயு 1:18 மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அங்கேயே பாவத்துக்கு ஒரு ஜெயம் வருது. என்ன, எல்லாரும் ஒரு அப்பா அம்மா, ஒரு புருஷன் மனைவி கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் தான் பிள்ளை பிறக்கும். ஆனா இந்த மரியாளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கன்னிகையா இருக்கும்போதே பிள்ளை உருவாகுது வயிற்றுல. எப்படி? பரிசுத்த ஆவியின் அற்புத அசைவாடுதலினால் ஏற்கனவே வார்த்தையாய் ஆதி முதலே இருக்கிற தேவகுமாரன் இவளுக்குள் மனுஷ உரு பெறுகிறார். அதான் ஒரு பெரிய அற்புதம். அப்ப அந்த ஆதாமின் பாவத்தை சுதந்தரிக்காமல் வந்த ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அங்கே ஜெயம் வந்துருச்சு. ஆதாமின் பாவத்தின் அந்த லைனுக்குள்ள அவர் வரல. அவர் வித்தியாசமா வர்றார்.
இது ஆதாம் பாவம் செய்த பொழுதே கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாரு, ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும்னு அன்னைக்கே சர்ப்பத்துக்கு சாத்தானுக்கு சொன்னார். ஸ்திரீயின் வித்து அப்படி வந்த ஒரே ஒருத்தர் அவர் தான். ஒரு ஸ்திரீயினத்துல மட்டுமே பிறந்த ஒரே ஆள் அவர் தான். மற்றபடி எல்லாம் புருஷன் மனைவிக்கு பிள்ளையா தான் பிறந்திருக்கார். ஸோ அங்கே பாவம் ஒட்டாதவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தார். பிறப்பிலேயே இந்த பாவம் அவரை தொட முடியாத ஒரு அற்புத நிலை. அடுத்து பாருங்கள், கல்வாரி சிலுவை. முதல்ல அவருடைய கிரிப்னா அந்த முன்னணை, புல் தொட்டி. அங்கே பிறப்பிலேயே அந்த நற்செய்தி வந்துருச்சு, ஜெயம் வந்துருச்சு. அடுத்தது அது முழு ஜெயம் சிலுவையில், கல்வாரி சிலுவையில் தான் இயேசு ஜெயம் எடுத்தார். 1 யோவான் 3:5, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். 1 யோவான் 2:2, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் உலகத்திலே பெரிய நற்செய்தி. அப்போ இதுகாரம் லூசிபர்ட்டு வந்து உலகத்தை மனுஷனை எல்லாரையும் அழிச்சு நாசமாக்கி கொண்டு வந்த இந்த பயங்கர பாவத்தை இயேசு தன்மையில் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, அந்த பழைய ஏற்பாட்டு பலி பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்துவே ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக நமக்காக ஒரு பலியாக சிலுவையிலே ஆகி அவருடைய இரத்தத்தினாலே இந்த பாவத்தை மொத்தமாக ஜெயித்தார். ஒரு பலமான அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். மொத்தமாக இந்த பாவத்தை ஜெயித்தார். அடுத்தது திறக்கப்பட்ட கல்லறை, அவருடைய கிரிப்பு, அந்த முன்னணை, அடுத்தது சிலுவை, அடுத்தது திறக்கப்பட்ட கல்லறை. அவர் சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள்ல என்ன பண்ணாரு? உயிரோடு எழும்பினார். அதுல கம்ப்ளீட்டா அந்த ஜெயம் வந்து பூரணப்படுத்தப்பட்டது. பாவத்தை ஜெயித்து விட்டார், பாவத்தை முறித்து விட்டார், பாவத்தின் கூரை கர்த்தர் ஒடித்து போட்டார். அதுதான் ஒரு பெரிய ஒரு ஜெயம். அல்லேலூயா. அப்போ இயேசு இந்த பாவத்தை முழுசும் முடிச்சிட்டார். இயேசு ஒருவரே பாவத்தை ஜெயித்தவர். அவர் மேல ஒட்டாம பாதுகாத்து அவர் ஜெயம் எடுத்தார்னு மட்டுமல்ல, நம்ம யாரையும் இந்த பாவம் தொந்தரவு பண்ணி அந்த அக்கினி கடலுக்கு கொண்டு போகாத அளவிலே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ஏறி நம்முடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்து சாத்தானுடைய கிரியைகளுக்கும் பாவத்தின் கிரியைகளுக்கும் முழுமையாய் அவர் ஒரு முடிவு கட்டி போட்டார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம பாடுறோம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள். எல்லாம் கைகளை தட்டி பாடுவோம். சத்தமா பாடுவோம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும் இயேசுவின் நாமம். நல்ல சத்தமா பாடுங்க. சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை, ஆமென், பாவத்தை கொண்டு வருகிற சாத்தானின் சேனையை ஜெயித்த இயேசு நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம். ஆமென். ஒரு பலமான அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, கடைசியாக 7ஆவதாக the eradication of sin, பாவ ஒழிப்பு. இப்ப இயேசு ஜெயித்துட்டார். இனி நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை எராடிகேட் பண்ணணும், ஒழிக்கணும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, பரிசுத்த சபையை கொண்டு, பரிசுத்த வசனத்தை கொண்டு நடப்பித்துட்டு இருக்கிறார். அதுக்கு வேண்டிய ஜெயத்தை இயேசு சிலுவையிலே அவர் பெற்றுக்கொண்டார். இப்போ அதை நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் தர்றதுக்காக சாத்தான் இன்ஸ்டால் பண்ண அந்த பாவ சுபாவம் என்கிற சாஃப்ட்வேரை, அது என்ன சொல்லுவாங்க, அந்த இது இல்லையா, மால்வேர் அப்படி சொல்லுவாங்கல்ல,
அதாவது சாஃப்ட்வேர் வந்து அதுக்கு பேர் என்ன, மென்பொருள் அப்படி சொல்லுவாங்க. அந்த மென்பொருள்களில் சிலது வந்து என்ன இருக்கும்னு சொன்னால் தீம்பொருளாக இருக்கும். தீம்பொருளாக தான் மால்வேர், நல்லதுக்கு அல்லாத கெட்ட காரியங்களை செய்யக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் மால்வேர். அந்த மால்வேரை வந்து எராடிகேட் பண்ணதுக்கு, அபாலிஷ் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு செய்தது. இந்த பாவம் என்கிற மால்வேரை முழுவதும் அழிக்கிறதுக்குள்ள கருவி அவர் கண்டுபிடிச்சிட்டார். அவர் செய்துட்டார். இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் பலியினால் நமக்கு அந்த விடுதலை இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ அதை நமக்குள்ள இன்ஸ்டால் பண்ணணும், அந்த ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர். அதை நம்ம பண்ணிட்டோம். முதல்ல இருக்கிற தீம்பொருளை, உள்ள வந்த வைரஸுகளை கிளியர் பண்ணி தள்ளிட்டு, இனி அது வராமல் இருக்க ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர், இதை நம்ம செய்யணும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக இதை அழகாக செய்து தந்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? 1 யோவான் 1:7 அதனுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் அன்றைக்கே சிந்தின ரத்தம் இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மால்வேர் எல்லாத்தையும், இந்த வைரஸுகள், பாவம், அத்தனை பாவத்தையும் நீக்கி நம்மளை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும் இயேசுவின் இரத்தத்தால். இன்றைக்கு இப்பொழுது நமக்குள்ள அது நடக்க முடியும். இயேசுவின் ரத்தம் அன்னைக்கு சிலுவையில் சிந்தி காஞ்சி போயிட்டு அப்படி அல்ல. அது ரத்தம் சிலுவையில் சிந்தி காஞ்சி போனது உண்மைதான். ஆனா அவர் செஞ்ச அந்த பலி, அது தேவாதி தேவனுக்கு முன்பாய் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த பலி இன்னைக்கும் it still stands. அது it still works. அது வந்து இன்னைக்கும் நிலுவையில தான் இருக்குது. அது இன்னைக்கும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. நாம் அந்த இயேசுவின் இரத்தத்தால் இன்றைக்கும் நம்முடைய இவ்வளவு காலம் அந்த பிசாசு நம்மளை சீரழித்த அத்தனை பாவங்கள்ல இருந்து சுத்திகரிக்கப்படுவதற்கு இன்றைக்கும் இயேசுவின் ரத்தம் போதுமானதாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். இதை மட்டும் கேளுங்க, ஜெபம் பண்ணுவோம். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன அழகு, சிம்பிள் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் பாவ மன்னிப்புன்னா ஒரு ஆடை கொண்டு வா, மாடை கொண்டு வா, காட்டுப்புறாவை கொண்டு வா, லைன்ல நில்லு, ஆசாரியன் உனக்காத பலி செலுத்துவான். இப்போ ஒன்றும் கிடையாது. எவ்வளவு பாவம், அக்கினி கடலுக்கு போறதுக்குள்ள டிக்கெட்டு ரெடி, சிலருக்கு விசாவும் டிக்கெட்டும் ரெடி. அப்படித்தான் சிலருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா இவ்வளவு நீ அகோரமா இருந்தா கூட இப்போ நீ இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவை மரணத்தையும், அதனால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் என்ற இந்த சத்தியத்தையும் நீ விசுவாசித்து, இயேசுவே நான் ஒரு பாவியப்பா, அந்த பாவம் செஞ்சேன், இந்த பாவம் செஞ்சேன், தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும், தெரியாத நிறைய இருக்கு, மறந்து போயிட்டு, ஆண்டவரே அறியாமலும் தெரியாமலும் மறந்து போனதுமான எத்தனையோ பாவங்கள், எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னிங்கப்பா என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த வேளை நீங்கள் அப்படியே ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுவீங்கன்னா, நான் ஒரு பாவி, எனக்கு தெரிஞ்சதில் சமீபத்தில் செய்த பாவங்கள் ஞாபகத்தில் இருக்கும், முக்கியமான சில பாவங்கள் மனசை விட்டே போகாமல் இருக்கும், அதெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்கணும். ஆனால் நிறைய மறந்து போச்சு. அதையும் எல்லாத்தையும் சேர்த்து, ஆண்டவரே நான் ரொம்ப பாவி ஆண்டவரே, சிந்தனையில் பாவி, பார்வையில் பாவி, செய்கையில் பாவி, சரீரம் முழுசுமே பாவம்ப்பா, உள்ளுக்கெல்லாம் பாவம்ப்பா, தலையெல்லாம் பாவம்ப்பா, என்னை மன்னிங்கப்பா என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு கெஞ்சுதலோடு இன்றைக்கு கர்த்தரிடத்தில் கெஞ்ச முடிந்தா, உடனே அதில் அந்த வசனம் பாருங்க, நீ அறிக்கையிட்டால் பாவங்களை உனக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். இந்த அறிக்கை மட்டும் போதுமா? உள்ளத்திலிருந்து உண்மையா ஆண்டவர் இயேசுவையும் சிலுவை பலியையும் அதனால் வருகிற பாவ மன்னிப்பாகிய மீட்பையும் விசுவாசித்து வாயினால அறிக்கை பண்ணி, நான் ஒரு பாவி, எனக்கு இப்போ எல்லா பாவத்தை மன்னிச்சு கம்ப்ளீட் வைரஸுகளையும் வெளியாக்கி என்ன ஒரு நியூ சாஃப்ட்வேர் உள்ள போட்டுருங்க ஆண்டவரே, நியூ சாஃப்ட்வேர் போட்டுருங்க. அதான் பழைய மனுஷனை
களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுதல்னு பைபிள் சொல்லுது. பழைய சாஃப்ட்வேரை மொத்தம் ரிமூவ் பண்ணி அந்த வைரஸ் எல்லாம் கிளியர் பண்ணி தள்ளிக்கிட்டு புதிய சாஃப்ட்வேர் போட்டுரு. அதுதான் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவது. அல்லேலூயா. அது கிறிஸ்துவின் சுபாவம் வருகிறது. பாவத்தின் சுபாவம் என்கிற அந்த பழைய சாஃப்ட்வேருக்கு முடிவு கட்டிட்டு இனி கிறிஸ்துவின் சுபாவம் என்கிற அந்த சாஃப்ட்வேரை உள்ள போட்டுட்டோம்னா அதுக்கு பிறகு வாழ்க்கை பரலோகத்துக்கு நேராய், இயேசுவுக்கு நேராய், அந்த மகிமையான மோட்சப்பட்டணம் புதிய எருசலேமில் குடியேறுவதற்கு நேராய் அப்படி போயிட்டு இருக்கும். இது இப்போ அக்னி கடலுக்கு நேராக போயிட்டு இருக்கு. அதனால முடிவு கட்டுவோம், வாய் திறந்து அறிக்கை பண்ணி ஒரு பாவ மன்னிப்பை பெறுவோம். செய்துட்டு இருந்த பாவங்களை இனி செய்யாதபடி ஒரு விடுதலை இயேசு தருவார். அந்த பாவங்களை மேற்கொள்ளக்கூடிய ஜெயத்தை இயேசு தருவார். அல்லேலூயா. சரி, ஜெபம் பண்ணலாமா? இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களாக. ஒரு 5-10 நிமிடங்கள் ஜெபத்தில் நடத்தும் பொழுது எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியாக ஜெபம் பண்ணணும். இந்த இடையில இருக்கிற சின்ன தம்பிமார் ஒரு விளையாட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் மற்ற கிட்ட இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணினீங்கன்னா பெரிய பாவம் செய்யாத. எல்லாரும் கண்ணீரோட இருதயத்தை திறந்து ஜெபம் பண்ணக்கூடிய நேரம். ஒருத்தரும் இடையில டிஸ்டர்பன்ஸே பண்ணிடாத. தேவன் இந்த இடத்துல கிரியை செய்கிற நேரம். கண்களை மூடுங்க. கண்ணு மூடுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்குது பாருங்க. கண்ணை மூடி கொஞ்ச நேரம் கண்ணே திறக்காதீங்க. இயேசுவை நோக்கி பாருங்க. ஏசப்பான்னு சொல்லி உங்கள் உள்ளத்தை அப்படியே தரங்க ஒரு 5 மினிட்ஸ். ஆனால் இந்த 5 மினிட்ஸ் உன் லைஃப் சேஞ்சராக இருக்கும் பாரு, வாழ்க்கையை அப்படி மாற்றும் பாரு. ஹல்லேலூயா. பழைய சாஃப்ட்வேர் முழுசும் அழிக்கப்படும், தள்ளப்படும். கிறிஸ்து அவருடைய ஆவி என்கிற புதிய சாஃப்ட்வேர் உனக்குள் ஸ்தாபிக்கப்படும். அதனால் அந்த விசுவாசத்தோடு சின்ன தம்பி முதல் பெரிய தம்பிகள், சின்ன தங்கச்சி முதல் பெரிய தங்கச்சி, எல்லாருமே பெரிய ஆட்கள் கூட ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு பாடலில் 2-3 அடி பாடுறேன். நீங்களும் சேர்ந்து அப்படியே பாடியே அந்த பாவத்தை அறிக்கை பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒருவேளை சத்தம் போட்டு பேசுனா பக்கத்து ஆளுக்கு கேட்டுரும். அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ வாய் திறந்து ஜெபம் பண்ணு. சும்மா மௌன ஜெபம் வேண்டாம், வாயை திறந்து ஜெபம் பண்ணு. பாவத்தை அறிக்கை பண்ணும்போது அதுக்குள்ள விவேகத்தோடு அதிக சத்தம் இல்லாமல் ஜெபம் பண்ணணும். சரியா? எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். சொல்லுங்க. நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே. இதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்க. வெறும் பாட்டல்ல, இதுவே நம் அறிக்கை. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். உம்மை மாறுதலித்தேன், பின் வாங்கி போனேன், உம் வல்லமை இழந்தேன் ஐயா. உம்மை மாறுதலித்தேன், பின் வாங்கி போனேன், உம் வல்லமை இழந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை பின்மாற்றங்களை மன்னியும். என்னை மன்னியும் தெய்வமே,
இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல். ஓ ஹல்லேலூயா. அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன், பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா. அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன், பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா. என்னை மன்னியும். வாய் திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து, என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை அப்பா, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே. ஓ உணர்ந்து பாடுவோம். முள்மூடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், நீர் எனக்காக பலியானீர். முள்மூடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், நீர் சொல்லுங்க எனக்காக. ஆமென். உம் இரத்தத்தால் கழுவி விடும், உம் இரத்தத்தால் கழுவி விடும். இயேசுவின் இரத்தத்தால் கழுவி விடும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கோ. உள்ளம் திறந்து கண்ணீரோடு பாடு. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வம். எல்லாரும் இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பிப்போம். உள்ளம் திறந்து எல்லாரும் இயேசுவேன்னு கூப்பிடும் பொழுது ஆமென். உள்ளம் திறக்க முடியாத பிள்ளைகள் கூட உள்ளம் திறப்பார்கள், உள்ளம் திறப்பார்கள். எல்லாரும் இயேசுவே இயேசுவே என்னை மன்னியுங்க இயேசுவே, என் பாவங்களை எனக்கு மன்னியும் அப்பா, என் அநியாயங்களை எனக்கு மன்னியும் அப்பா, என் அக்கிரமங்களை எனக்கு மன்னியும். வெக்கப்படாம கூப்பிடு மகனே, வெக்கப்படாம கூப்பிடு மகளே. இது ஒரு பெரிய விடுதலை, இது ஒரு பெரிய ரட்சிப்பு. ஆண்டவர் இயேசு நீ அறிக்கை பண்ணும் பொழுது உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறார், உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறார், உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் விடுதலை தருகிற நேரம், உனக்கு ஆத்தும ரட்சிப்பை தருகிற நேரம். ஒரு கபா ஷந்துனா ரியாலபா ஷலபா கபௌரியா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய விடுவிக்கிற வல்லமை உன்மேல் கடந்து வருகிற நேரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்களை மறுதலிச்ச இடங்களை எனக்கு மன்னியுங்க, பின்வாங்கி போன காரியங்களை எனக்கு மன்னியுங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஒரு இரக்கம் செய்யுங்க. இயேசுவே உங்க இரத்தத்தால் என் ஆத்துமாவை கழுவோம், என் சிந்தனையை கழுவோம் 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 கழுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தம்பி மைக் செட்டு குறைன்னு சொன்னா கூட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, குறை வால்யூமை குறைச்சு வை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பிசாசு இப்படி தான் பல டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவான். நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே என்னுடைய சகல பாவங்களையும் மன்னித்து என்னை இப்பொழுது விடுதலையாக்குங்கப்பா, விடுதலையாக்குங்கப்பா. இனி நான் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பாவம் செய்யக்கூடாது, இனி நான் தெருவில் போகும்போது அந்த பாவம் செய்யக்கூடாது, இனி பஸ்ஸில் ஏறும்போது அந்த பாவம் செய்ய
செய்யக்கூடாது. இனி வீட்டில் நான் தனிமையில் இருக்கும் பொழுது அந்த பாவம் செய்யக்கூடாது. நண்பர்களோடு கூடும் பொழுது அந்த பாவம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே வாய் திறந்து சொல்லி கொண்டிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் அசைவாடி கொண்டிருக்கிற நேரம் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் உன்னை கழுவி சுத்தமாக்குகிறார், உன்னை கழுவி சுத்தமாக்குகிறார். ஆமென். ஆச்சரியமான ஒரு கிரியை உன் உள்ளத்தில் நடக்கிறது. இயேசுவின் பாவங்களை மன்னிக்கிறார். இனி அவர் அந்த பாவத்தை திரும்ப நினைப்பதே இல்லை. அவர் சொல்லி இருக்கிறார், உன் பாவங்களை என் முதுகுக்கு பின்னால நான் போட்டு விடுவேன் சொல்லி இருக்கிறார். திரும்பி பார்க்கவே மாட்டார். நீ இதுவரை செய்த பாவங்களை இனி இயேசு திரும்பி பார்க்கவே மாட்டார். ஹல்லேலூயா. உன் பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டேன் சொல்லி இருக்கிறார். நீ அப்படியே விசுவாசி. உன் பாவத்தை இதுவரைக்கும் நீ செய்த அத்தனை பாவங்களையும் இயேசு சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டார். இனி திரும்ப ஒருபோது எடுக்க மாட்டார். உன் பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் விலக்கி விட்டேன் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தைகள் உண்மையானவைகள். உன்னுடைய சகல பாவங்களும் நீ பிறந்ததிலிருந்து இந்த நேரம் வரை செய்த அத்தனை பெரிய பாவம், சின்ன பாவம், மறைமுக பாவம், வெளியரங்க பாவம், எல்லா பாவங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு மன்னித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உண்மையா அறிக்கை பண்ணினேன், என் இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டார். இதை கூட நீ விசுவாசத்தினால தான் பெற்றுக்கொள்ளணும். உன் உள்ளத்துல ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம், உன் உள்ளத்துல ஒரு ரட்சிப்பின் விடுதலையை ஆண்டவர் இந்த நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறார், தந்து கொண்டிருக்கிறார். ஆம், வாய் திறந்து விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்வாயாக, பெற்றுக்கொள்வாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கைகளை தட்டி சந்தோஷத்தோடு விடுதலை, விடுதலை, விடுதலை பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே வாழ்ந்த நானே. விடுதலை, விடுதலை பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்த இயேசு சொந்த இரத்தத்தால் தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை, தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை. விடுதலை, விடுதலை, விடுதலை பெற்றேன், விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்த இயேசு சொந்த இரத்தத்தால் தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை. தடுக்கும் பாவ தடைகளில் விடுதலை, கெடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை. தடுக்கும் பாவ தடைகளில் விடுதலை, கெடுக்கும் பழக்கத்தில் விடுதலை. எரிக்கும் கோப பிடியினில் விடுதலை, விதைக்கும் தீய பொறாமையில் விடுதலை. எரிக்கும் கோப பிடியினில் விடுதலை, விதைக்கும் தீய பொறாமையில் விடுதலை. அடுக்கடுக்காய் பேசும் பொய்யில் விடுதலை, மிடுக்காய் வீசும் பெருமையில் விடுதலை. அடுக்காய் பேசும் பொய்களில் விடுதலை, மிடுக்காய் வீசும் பெருமையில் விடுதலை. அன்பர் இயேசுவே தந்த விடுதலை, அன்பர் இயேசுவே தந்த விடுதலை. இன்ப கானான் சென்றிடும் வரை உண்டே விடுதலை, இன்ப கானான் சென்றிடும் வரை உண்டே விடுதலை. விடுதலை, விடுதலை, விடுதலை பெற்றே. நல்ல கைகளை தட்டி ஆமென். விதவிதமாய் பாவம் செய்து வந்த நான் இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தால் முழு விடுதலை பெற்றிருக்கிறேன். இனி நான் பாவி அல்ல. ஆமென். இதுவரை செய்து வந்த அத்தனை பாவங்களில் இருந்தோம் இயேசு அந்த கட்டுகளை அறுத்து போட்டார். பாவ கட்டு அறுக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. இப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாத பிள்ளைகள், அப்பா உம் ஆவியை எனக்கு தாரும் என்று சொல்லு, உடனே உன்னை நிரப்புவார். ஏற்கனவே அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் இப்பொழுது ஆவியில் நிரம்பி விடுதலையோடு, விடுதலையோடு, விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்து. அந்நிய பாஷையின் வரம் ஆமென். அதை பயன்படுத்து, பயன்படுத்து, பயன்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபலபலபு கமனமா ஷலபௌதரா ரிஃபலபரபௌலபரபு கபரபௌ சந்தோனா ரிகந்தல ரபௌ ஷலபா. என் பாவ கட்டை உடைத்தவர் என்னிலே மிக மேன்மையானவைகளை கட்டி எழுப்போம். ஆவியானவரே உம்முடைய வரங்கள், உம்முடைய கிருபைகள் ஆமென் என்னிலே வெளிப்படட்டும். எனக்குள் வைத்த தாளந்துகள் பிரகாசமாகட்டும். உரபலபு கபரப சந்துர தூர
ரபலபு கமௌரியா. ஆமென், ஆமென், ஆமென். நோய்கள் இப்பொழுது குணமாகட்டும். பாவத்தால் வந்த சகல நோய்கள் மற்றும் எந்த காரணத்தால் வந்த நோய்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும். பிள்ளைகளுடைய சரீரங்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆத்துமாக்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆவியின் அபிஷேகம் அவர்களை நிரப்பட்டும். ஜீசஸ் ரிபா பா பா பா. நல்ல கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் இப்பொழுது பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆவியானவரே அவர்களை நிரப்பும் 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 நிரப்பும். ஆவியால் நிரப்பும், ஆவியால் நிரப்பும், ஆவியால் நிரப்பும், ஆவியால் நிரப்பும். ரிபிலிபி கலபலப ஷிலபதுரபி கபலப சந்துர பௌதல பக்கமானியா லபு ஷலபா. நல்ல பரிசுத்த ஆவி கையில உன்னை கொடு, கையில கொடு. கட்டுப்படுத்தாத, கட்டுப்படுத்தாத. நல்ல விடுதலையாய். ஆமென். சத்தத்தை உயர்த்தணும்னா நல்ல சத்தத்தை உயர்த்தி கைகளை தட்டி நல்ல விடுதலையோடு, விடுதலையோடு. தேவனுடைய அபிஷேகம் எல்லா நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் அல்லவா? ஆமென். க்ளோரி, 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 க்ளோரி. இப்பொழுது உன் ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. இனி உன் ஆவியில் சந்தோஷம், இனி உன் சரீரத்தில் புதுபலன். ஆமென். உன் வாழ்க்கை எல்லாம் விடுதலை. ஆமென். வாழ்க்கை எல்லாம் ஜெயம். படிப்பிலே ஜெயம், வாழ்க்கையில ஜெயம், தெய்வீகத்தில் ஜெயம். ஜபம் சந்தோஷமாய் மாறும். வேத வசனம் வாசிக்கிறது இன்பமாய் மாறும். கர்த்தரை பாடி ஆராதிப்பது உனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுவது உனக்குள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். உன்னை கொண்டு அநேகரை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். நானே ஒரு பாவி என்று சொல்லாத. இனி நீ பாவி அல்ல. இயேசுவின் பாவங்களை மன்னித்து விட்டார். இனி பழைய பாவத்துக்காக உன்னை இனி ஒருபோதும் தண்டிக்க மாட்டார், ஒருபோதும் தண்டிக்க மாட்டார். ஆமென். பழைய பாவத்துக்காக தண்டிக்கிறவரே கிடையாது. இயேசு மன்னித்தால் மன்னித்ததுதான். இயேசு பூர்ணமாய் மன்னித்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நீயும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள், நீயும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். ஆமென். ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நிரப்பப்படு, நிரப்பப்படு. வல்லமை பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள். Glory, 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 glory. ஆமென், 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 ஆமென். We receive the power, Lord. உங்க வல்லமை பெற்றுக்கொள்றோம்ப்பா. அந்த அக்கினிமயமான வல்லமை பெற்றுக்கொள்ளுகிறோம்ப்பா. இனி ஒருபோதும் பாவம் செய்யாதபடி சகல பாவங்களை சுட்டரித்து போடுகிற அந்த அக்கினிமயமான பரிசுத்தாவியின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். Glory, glory, glory. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord. இப்பொழுது எல்லாரும் நல்ல பலமாய் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். லூசிபருடைய திட்டம் என் வாழ்வில் இன்று முறியடிக்கப்பட்டது, இன்று முறியடிக்கப்பட்டது. இனி எந்த பிசாசுக்கும் என் மேல் அதிகாரம் இல்லை. என் உள்ளத்தில் சமாதானம், என் வாழ்க்கையில் இனி சாபம் இல்லை, ஆசீர்வாதம், வியாதி இல்லை. இனி தெய்வீக சுகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி இரண்டாம் மரணம் இல்லை, ஆவிக்குரிய மரணம் இல்லை. அந்த மரணத்தை ஜெயித்து விட்டேன். Thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. அன்பான பிள்ளைகளே, இனி பிசாசு நீ பழைய பாவியாக்கும். அந்த பாவம்லாம் செய்தால, அந்த பாவம்லாம் செய்தால, இப்படி எல்லாம் கொண்டு வருவான். நீ உடனே சொல்லு, பிசாசே அது செஞ்சதெல்லாம் உண்மைதான், பட் now it is cancelled by the blood of Christ. அது இப்ப இயேசுவின் இரத்தத்தால் முடிக்கப்பட்டு விட்டது. இனி அதை ஒன்னால ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி தைரியமா சொல்லிரு, தைரியமா சொல்லிரு. இனி ஒருவரால் அதை திரும்ப எடுக்க முடியாது. அதுக்கு கணக்கு முடிச்சுட்டார் ஆண்டவர். நீ இதுவரைக்கும் செய்த எந்த பாவம் இயேசுவின் இரத்தத்தால் பூரணமாய் மன்னிக்கப்பட்டு விட்டது. அத பிசாசோ எந்த மனுஷனோ கொண்டு கர்த்தருக்கு முன்னால நிற்க முடியாது. ஆமென். நமக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவன் யார்? குற்றம் சாட்டுகிறவன் யார்? நான் பாவம் செய்த உண்மைதான். நான் இயேசுவிடத்திலே அழுது அறிக்கை பண்ணினேன். இயேசு தம் வசனத்தின்படி என்னை மன்னிச்சிட்டார். அல்லேலூயா. இதுல தைரியமா இரு. விசுவாசத்துல தான் ஜெயிக்கணும். பிசாசு சிலரை இப்படிப்பட்ட கில்ட்டி கான்சியஸ், ஒரு பாவ உணர்வு, அதை கொண்டு போட்டு கெடுத்துக்கிட்டே இருப்பான். நீ பழைய பாவிதான், பாவிதான். பத்தியா, உனக்கு மார்க்கு குறைஞ்சது பாவம் தான், உனக்கு அது நடக்காதது பாவம் தான். இல்லை இல்லை இல்லை, அந்த பாவம் எல்லாம் தொலைக்கப்பட்டாச்சு, இனி கிடையாது. ஹல்லேலூயா. தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் முன் செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே,
பாவம் என்கிறது எவ்வளவு கொடியது என்பதை சில வசனங்கள்ல இருந்து பார்த்தோம். அது எப்படி உருவாச்சு, எப்படி பரவுது, எப்படி என்றெல்லாம் நாங்கள் பார்க்க உதவி செய்தீர். இது ஒரு மிக முக்கியமான காரியமா இருக்கனால எல்லாருடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இது பதிந்திருக்க உதவி செய்யும். அதே நேரத்தில் எங்களுக்குள் பதிந்திருந்த ஒட்டி இருந்த அனைத்து பாவங்களும் இயேசு மன்னித்து விட்டீர். உம் இரத்தத்தால் என் ஆத்துமாக்களை கழுவி விட்டீர். இனி நாங்கள் பாவிகள் அல்ல, இனி நான் பாவி அல்ல என்கிற சிந்தனையை, விசுவாசத்தை உமது பிள்ளைகளுக்கு நிறைவாய் தாரும். உமக்குள் இனி கிருபை வரங்களை பெற்று வல்லமையாய் எழும்பி கர்த்தருக்காய் பயன்பட உதவி செய்யும். பின் மாற்றத்துக்குள், சோர்வுக்குள், பலவித கட்டுகளுக்குள் இருக்கிற அத்தனை பேரையும் இயேசு விடுதலையாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். இனி பழைய பாவங்கள் வந்து பூர்ண விடுதலை, மன்னிப்பு மட்டுமல்ல விடுதலையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். விடுதலையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், ஜெயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த சிந்தையினால் நிரப்பும், கரம் பிடித்து நடத்தும், ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன்.